Vadikaranpatti S. Shaktivel, the producer of the movie, choreographers are Masters, cinematographer Madesh Manikam, and our editor Varun KJ, costume designer Meenakshi, art director Marvin, and the cast. Please join us on stage, please. Rajarani Pandian sir and Shivapreetam, please. Vedekku varavom. Sir, கூப்பிட்டேன் சார் ராஜாராணி பாண்டியன் சார் உங்களே கூப்பிட்டேன். Lyricist Vignesh Ramakrishna sir, please kindly join us on stage. Bhuvi and Lakshman also kindly join us, please. Ponram sir, please kindly join us. H.A. Sindhan sir, kindly join us on stage, please. I'd like to welcome Mr. Vijay and Mr. Vivek. Please join us. We'd like to welcome our producers. H.A. Sindhan sir, please. Vedekku varavom. நன்றி, thank you very much to the cast and crew. ரொம்ப வெற்றிகரமா நம்மளுடைய மூணாவது பாடலை வந்து இங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பட் டெஃபினட்டா இந்த கேட்டா எப்படி இருக்குங்க? உங்களை பாட வைக்கலாமா? என்ன சத்தம் பத்தலையே? எஸ் எஸ் and all your request ப்ரிப்பேர் பண்ணுமா இதுக்கு? இதுதான் நாங்க அடிக்கடி உங்களுக்கு கொடுக்கிற சர்ப்ரைஸ். உங்களுக்கே தெரியாம அந்த நேச்சுரலா வந்தாதான் இன்னும் சூப்பரா இருக்கும். நடக்க போகுதுன்னு தெரியும், இப்ப நடக்க போகுதுன்னு தெரியாது. அதுதான் வந்து அதுல ஒரு ட்விஸ்ட். இப்போ 3 பேர் சேர்ந்து எங்களுக்காக லைவ் இந்த பாட்டு எவ்வளவு பட் தனியா எவ்வளவு வாட்டி நீங்க வந்து பாடி இருப்பீங்கல்ல? அது இருக்கு தனியா ஸ்டுடியோல. அதே எங்களுக்காக இந்த இடத்துல பாடணும். ஓகே, எஸ், சூப்பர். இன்னொரு மைக். சார் சார் இருக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க சார்? இவர் வந்து இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் சார். இவர் வந்து இந்த படத்துல இன்னொரு பாட்டு பாடிருக்காரு. பேசிக்கலி இவர் வந்து ஒரு சிங்கர். 2 பேர் இங்க வந்துட்டு ஆனா லிரிக்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு என்கிட்ட கேட்கறானுங்க. கேட்டுட்டு இல்ல எனக்கு மறந்துருச்சு அதனால கேட்கறேன்னு சொல்றாங்க 2 பேரும். ப்ளீஸ். அவர் தன்னைத்தானே ஒரு சிங்கர் என்று உணர்கிறார். இல்ல தன்னை தானே சிங்கரா உணர்ந்தனாலதான் கடைசியில இந்த ஹுக் ஸ்டெப் மறந்து போச்சு. அடுத்தது கண்டிப்பா ஒரு பாட வைக்கணும் சித்து. அடுத்த உங்களோட கம்போசிஷன்ல ஒரு பாடணும். இல்ல பாட வைக்கிறது இல்ல, நான் பாடுனது நிறைய வச்சிருக்கான்ல, அதுல எதையாவது விட சொன்னா போதும். அது விட மாட்டாங்க, இன்னொரு விட மாட்டாரு. இல்ல எனக்கு புரியல. விட மாட்டாங்க, பண்ண விட மாட்டாங்க. யாரோ பின்னாடி ஒருத்தர் உங்களுக்கு சதி பண்ற மாதிரி இருக்குல்ல, அது யாரு? இல்ல எங்களுக்கு நல்லதோ கெட்டதோ அது வந்து வெளியில இருந்து வந்து தரணும்னு இல்ல. நல்லதும் நாங்களே பண்ணிப்போம், கெட்டதும் நாங்களே பண்ணிப்போம். வருவோம். இல்ல சார், ரொம்ப தப்பு சார். நீங்க ரசிச்சு அவரை வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின் போது நீங்க கண்டிப்பா அவரை பாட விடணும் சார். ஓகேங்களா? on everybody's request. ஓகே, thank you. இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேளு. சோ எல்லாரும் ஒரு பாவம்னு சொல்றாங்க. இப்ப தெரியுதுங்க அவர் எவ்வளவு பாவம் அப்படின்னு. ஒரு பஞ்ச் பேக் மாதிரி நினைக்கிறேன் சார். நீங்க யார் அடிச்சாலும் தாங்கிக்கிறீங்களே. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிரிக்ஸ்க்கு வந்து இந்த சாங் மட்டும் இல்லை, ஜோடி பொருத்தம், அப்புறம் வந்து அத்தான் சாங் அண்ட் இன்னொரு 2 சாங் இருக்குது. ஸோ எல்லா சாங்க்கும் வந்து என்னோட லிரிசிஸ்ட் விக்னேஷ், மூவி அண்ட் ஜிகேபி, அப்புறம் ரியோராஜ், நன்றி. ஸோ ஜோவில் வந்து கோவை குளிரான்னு ஒரு பாட்டு எழுதினார், அது ஹிட் ஆயிடுச்சு. அவர் வந்து அதுலேருந்து தானே ஒரு லிரிசிஸ்டாகவும் உணர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த பாட்டும் வந்து நான் தான் எழுதியிருக்கேன். சொல்ல மாட்டானுங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த பாட்டும் நான் தான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்பெஷலி ஃபார் ஆல் த மணமகன்ஸ் அவுட் தேர். ஸோ எல்லாரும் அந்த
கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, கல்யாணம் பண்ண போறவங்க எல்லாருக்காகவும் இந்த பாட்டை வந்து நண்பர்கள் வந்து அந்த மணமகனை பார்த்து நண்பர்கள்லாம் சேர்ந்து பாடினா எப்படி இருக்குமோ அந்த மூட்ல எழுதியிருக்கேன் நான். இல்லை ஆக்சுவலாக ஒரே அட்டம்ப்டில் ஒரே ஆப்ஷனில் கிராக் பண்ணிட்டேன். நல்லா எழுதியிருக்காரு, சந்தோஷம். அவரை அடிக்கடி அவரே அப்படி உணர்றாருன்னு சொல்ல, அவர் உணரல, அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு, மாறிட்டாரு, நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இனிமேல் அவர் ஒரு லிரிசிஸ்ட், அவர் ஒரு சிங்கர் அப்படிங்கறது நீங்க உணரணும். கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ எஸ், இது வந்து மேரேஜ் செலிப்ரேஷன் மோட்ல இருக்கணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கல்யாணத்தை பற்றியும் கல்யாணத்துக்குள்ளார இருக்கக்கூடிய கல்யாணம் பண்ண கப்பிள்ஸ்குள்ளார நடக்கக்கூடிய விஷயம், அது ஆண்கள் சைட்ல இருந்து இந்த படத்தை பேசியிருக்கோம் அப்படின்றனால இந்த பாட்டு இந்த படத்தோட செலிப்ரேஷனாக இருக்கணுன்றனால தான் இந்த பாட்டை நாங்கள் பண்ணோம். ஸோ எஸ். அண்ட் ஆல்சோ லைக் ஐ வுட் லைக் டு ஆட் ஃபியூ மோர் வேர்ட்ஸ் லைக் என்னோட சவுண்ட் டீம் அண்ட் என்னோட மியூசிக் டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் த பெஸ்ட் அவுட்புட். And my producers for believing me, and Kalai bro, thank you. And in the team பத்தி ஒன்று சொல்லணும். நீங்கள் கேட்டீங்கல்ல லைக் எப்படி லைக் இந்த சாங்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லைக் என்ன சொல்ற ஒரு ஃபேமிலி தான் ஆக்சுவலாக இது. ஸோ ஒரு ஃபேமிலியோடு இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க, அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும்போது நமக்கு பெஸ்ட் ஒர்க் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு எப்பயுமே பிளாக் ஷிப் டீம் கூட, விக்னேஷ் ப்ரோ கூட, அண்ட் த ஹோல் டீம் லைக் ரியோனா அண்ட் கேங் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணும்போது அது கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. வருண் ப்ரோ அண்ட் மாதேஷனா எல்லாருக்கும் தேங்க்யூ. ஜென்சன் ப்ரோ நீங்களும் தேங்க்யூ. Thank you once again, and that was a super energy, sama சூப்பரான ஒரு சாங். நன்றி. ஸோ இந்த பாடலும் வந்து வெற்றிட போகிறேன் அப்படிங்கிறது எனக்கே வந்து தெரியல. பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இந்த ஒரு படத்தில். அவர் வந்து நிறைய படத்தில் நடித்து ஒரு ஹீரோவாக ஒரு ஆக்டரை வந்து நம்ம அவரை பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், actor, comedian, RJ, anchor, and now the creative producer of Anpavam Polladadu. Let's welcome RJ Vignesh Kant onto the stage. அதாவது உங்க கூட பல ஸ்டேஜ்ல ஆங்கரிங் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு அடுத்தடுத்த லெவல் ஈஸி, இதுக்கு மேல அவர் என்ன பண்ண போறாருப்பா அப்படின்னு நினைக்கும் போது இது புதுசா ஒரு அவதாரம். தட் டூ இட்ஸ் நாட் ஈஸி. ரொம்ப பெரிய ஒரு போஸ்டிங். ஓகேங்களா, கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு விக்கி. ப்ளீஸ். தேங்க்யூ, லவ் யூ. நேற்றைய நினைவுகள் இனிமையாக, இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக, நாளைய கனவுகள் நிஜமாக. இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரிய உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஃப்ரம் ஆர்ஜே விக்னேஷ் அண்ட் பிளாக் ஷீப் ஃபேமிலி. எப்படி சொல்லிட்டேன்னா எங்கே போனாலும் சொல்லிடுவேன். ஓகே, இந்த மானிட்டர் சுத்தமாக எடுக்கலண்ணே ப்ளீஸ்ண்ணே. இந்த மானிட்டர் பாத்தீங்களா, ஆங்கர் மோட். ஹலோ, இவ்வளோனா நான் வந்தேன் எந்த விஷயமும் நான் சொல்லாம. இப்போ பாருங்க, இப்போ எப்படி கேட்குது பாருங்க. இதுதாங்க இந்த மாதிரி டிமாண்டிங்கா ஒரு பர்சன் வேணும் அப்படிங்கிறது சொல்லணும். சரி அப்படிலாம் இல்லை, உங்க வேலையை சுலபப்படுத்தலாம். ஏன்னா நமக்கு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி ஆர்ஜே, விஜே, ஆங்கர், லிரிசிஸ்ட் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்படி எல்லாம் ஏன்னா எல்லா வேலையும் சேர்த்து பார்க்கல, ஏதாவது ஒன்னாவது உருப்படியா வந்துருமான்னு பார்க்கறேன். எதுவுமே வர மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பேராவது கரெக்டா வாங்கிடணும்னு நானும் போராடிட்டு இருக்கேன். பட் 2015 ஸ்மைல் சேட்டையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிளாக் ஷீப் ஆகி, பிளாக் ஷீப்ல ஒரு 5 பேர் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து சேர்ந்து தமிழகத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வந்து வாய்ப்பு கிடைக்காம தேடிட்டு இருந்த 5 பேர் ஏதோ ஒரு வாய்ப்பை நம்மளே உருவாக்கணும்னு ஆரம்பிச்சு 5, 10 ஆகி 25 ஆகி 100 ஆகி 200 ஆகி 350 வரலையும் போன ஒரு டீம்னா பிளாக் ஷீப். அதுக்கு ஒரே காரணம், எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து யாரோ வச்ச நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையும் சந்தோஷமும் தான் இந்த இடம் வரலையும் கொண்டு வந்திருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையை தான் இப்போ சக்திவேல் அண்ணனும் விஜய் அண்ணனும் இங்கே வச்சிருக்காங்க பிளாக் ஷீப் மேல நம்புறேன். ஏன்னா இது ஒரு பெரிய பொறுப்பு, அந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்ற அந்த பொறுப்பு. இதுவரையிலும் எப்படி எல்லாமே நம்பிக்கையை காப்பாற்றி அந்தந்த இடங்கள்ல இருந்து நாங்கள் அடுத்தடுத்து நடந்துட்டு இருந்தோமோ அது மாதிரி இந்த நம்பிக்கையும் காப்பாற்றி இருக்கோம், இன்னும் 31க்கு அப்புறமும் இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட மேடைக்கு இருக்கேன். சார் தேங்க்ஸ்டா. இது நல்லா பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஏடி டீமை பற்றி யாரோ குறை சொன்னோம், ஐ நெவர் அக்செப்ட் தட். தேங்க்யூ தம்பி, உங்க கூட பணிபுரியறதுக்கான வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுத்தீங்க, நன்றி. எனக்கு மட்டும் இல்ல, யார் அவங்க கூட பணிபுரிஞ்சாலும் அவங்க பணிபுரியறதுக்கான வாய்ப்பை இவங்க கொடுப்பாங்க. நமக்கு வேலையை சொல்லிட்டு அந்த வேலையை நம்மளே பண்றதுக்கான வாய்ப்பையும் கொடுப்பாங்க. அதான் நம்மளோட ஏடி டீம். லக்கிலி, வெரி லக்கி கலை டு ஹேவ் them. சூப்பர். உண்மையிலே அவர் பாவம்லாம் கிடையாதுங்க. நீங்க ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷாட் அவர்கிட்ட வந்து நடிச்சு பாருங்க.
ஓகே, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க டைரக்டர் பாவமா இல்ல நாங்கெல்லாம் பாவமா. பட் ஏன் எல்லாருமே அந்த டைம்ல இருந்து அவர் பாவம் பாவம்னு சொல்றாங்க? நீங்க தானே ஓப்பனா உண்மையா எல்லாம் சொல்லுவீங்க, சொல்லுங்க. நான் அவனை பத்தி உண்மையை சொல்ல ஆரம்பிச்சா இங்க 100 கேமரா வேற இருக்கு, நிறைய சொல்லணும்னு தோணுது எனக்கு. அதான் நான் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க கலை. ஏன்னா நேத்தில இருந்து ஒரு போராட்டத்துல இருக்கான் வீட்டுல. ஏற்கனவே ப்ரொமோஷனல் இன்டர்வியூல எல்லாம் வந்து சும்மா போகலாம். என் பொண்டாட்டி என்னை கிரிக்கெட் விளையாட விடல, என் பொண்டாட்டி தோசை சுட்டு தரலன்னு சொல்லி நேத்தி காலையில இருந்து இங்க இருந்து போயிட்டு வர்ற வரலையும் கெஞ்சிக்கிட்டே இருக்கான். ஐயோ அது ப்ரொமோஷனல் இன்டர்வியூமா, தெரியாம சொல்லிட்டேமா அப்படின்ட்டு. அவரு சொல்றது இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க, மொத்த கேமராலும் பதிவாயிடுச்சு. நீங்க என்ன சொல்லி எஸ்கேப் ஆக போறீங்கன்னு தெரியல. சூப்பர் மகிழ்ச்சி. இந்த 10 வருஷம் முன்னாடி பிளாக் ஷீப் என்னவா இருந்தது, இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது காரணம் இங்க வந்த பசங்க, அந்த ஃபர்ஸ்ட் கோர் டீம்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரையும் எல்லாரோட உழைப்பு தான் காரணம். இது ஆர்ஜே விக்னேஷ்ன்றது ஒரு பேர் இல்லை, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய உழைப்பு தான். இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க பசங்க. இந்த 10 வருஷம் முன்னாடி இப்போன்றதை விட நான் இன்னும் சந்தோஷமா சொல்றது, இப்போ பிளாக் ஷீப் ஃபைன்ஸா இது முதல் வருஷம். நம்மளோட படம் 2019 நெஞ்சமுண்டு நேர்மீண்டு ஓடராஜால இருந்தே பிளாக் ஷீப் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பிளாக் ஷீப் ஃபைன்ஸ்ன்ற அந்த டைட்டிலோட இதுதான் நம்மளுடைய முதல் வருஷம். இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன ஆக போறாங்கன்றதான் நான் பாக்குறதுக்கு ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தர் பின்னாடி இங்க சொன்னாங்களே, நான் ஒவ்வொரு தனித்தனியா சொல்லணும். கேஜியில் ஆரம்பிச்சு நம்ம ஜீனி, எஸ் ஜீனின்னு அவர் சொல்லுவாரு. ஏன்னா கேட்கறதெல்லாம் கொடுக்குமா ஜீனி. மியூசிக் டைரக்டர் வந்து அவருக்கு எவ்வளவு பேரு, பூக்கி, ஜீனி. ஆனா அந்த மனுஷன் கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு பூக்கி இருக்கான், அங்க பாருங்க. அது கியூட், கியூட் பூக்கி. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அந்த விஷயத்தை பத்தி சொல்லவே இல்ல ஸ்டேஜ்ல, சொல்ல மாட்டாரு. ஓகே, அதுதான் இன்னும் யங்னு கல்யாணம் ஆகாத மாதிரி அவரை போர்ட்ரே பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல. ஐயோ வெரி லக்கி, அது क्वेश्चनே கிடையாது. ஓகே, நீங்க வந்து யூ ஆர் வெரி லக்கி டு ஹேவ் ஹர் இல்லையா? ஓகே, இதுவும் பதிவாயிருச்சு. கலையரசனுக்கு இன்னைக்கு போன் இருக்கு வீட்டுல இருந்து. நீ என்னைக்காவது சொன்னியா பாரு மியூசிக் டைரக்டர் சொன்னா இருப்பார் லக்கின்னு. ஐயா அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்களா? சூப்பர். ஐ அம் ஆல்சோ வெரி லக்கி டு ஹேவ் ராசாத்தி இன் மை லைஃப். சார் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண தெரிஞ்சேன் நான். இல்ல இதுக்கெல்லாம் சேர்ந்து டைரக்டர் வந்து என்னெல்லாம் காம்பன்சேட் பண்ண சொல்ல போறாருன்னா வந்து தெரியல. ஓகே, சோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு சித்துக்குமார் இருக்க போற உயரம், இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு கேஜி மச்சான் ஆக்டராகவும் டைரக்டராகவும் கிரியேட்டராகவும் ஆக சிறந்த இடத்த தொட போறான் அவன். கலையரசன் தங்கவேல் டைரக்டரா, இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம கூட இருக்க ஜென்சன், மாதேஷன், எஸ் எல்லாருமே ஏற்கனவே பெரிய இடங்களை தொட்டவங்களும் நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பயணிச்சுட்டு இருக்க நிறைய பேர் அடுத்த கட்டம் நோக்கி போறாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு தான் உண்மையிலேயே எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கேன். இந்த படம் உருவாகிறதுக்கு கருவாகிறதுக்கு காரணமா இருந்த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் வந்து ஏதோ ஒரு இதுல ஆண்களுடைய பிரச்சனையே பேசணும். ஏன்னா பெண்கள் பிரச்சனையே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு, அதுவும் ரொம்ப முக்கியம் அந்த சமூகத்துக்கு. ஆனா ஈக்குவலி ஆணுடைய கண்ணீரை சொல்றதுக்குன்னு ஒரு படைப்பு இல்லையே அப்படின்னு யோசிச்சோம். அதுல இருந்து தான் இது தொடங்குனுச்சு அந்த படைப்பு. அந்த ஸ்பார்க் வந்து நம்ம பாலா அண்ணன்னு சொல்லி அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். அதுக்கப்புறம் அதை உடனே கொண்டு போய் ஸ்கிரிப்ட் ஆக்கணும்னப்ப இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுத்துக்கு சொந்தக்காரரான சிவகுமார், எஸ் ஸோ சிவகுமார் வந்து ஒரு பெரிய பங்கு வச்சிருக்காரு. அது மொத்த டீமுக்கும் தெரியும். அண்ட் சிவகுமாரும் டைரக்டரா சொல்றேன், இந்த வருஷம் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டைரக்டர் தமிழ் சினிமாவில் பேர் வாங்க போற ஒரு படைப்பை பண்ணிட்டு காத்துட்டு இருக்காரு அவரும். ஸோ அவரையும் அப்படிதான் பார்க்க போறோம். அவருடைய ரைட்டிங்ல கலையரசன் தங்கவேலோட இயக்கத்துல நிச்சயமா ரொம்ப நல்லா வந்து நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அதை ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் படம் மக்கள் கீழே போகும்போது எல்லா அண்ணன்களும் சேர்ந்து எப்பவும் போல எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஊடகத்துறை சார்ந்த அத்தனை பேரும் உங்க வீட்டு பிள்ளைகளா நினைச்சு எங்களை சப்போர்ட் பண்ணி காப்பாற்றி விடுவீங்கன்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்க எந்த விஷயம் எடுத்தாலும் அதுல சூப்பர், வெரி குட், அமேசிங், எக்ஸம்ப்ளரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் as a creative producer இதுலயும் நீங்க பட்டை கலப்பணும், சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, நீங்க நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நம்மளே வந்து பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து நம்ம அவார்ட்ஸ் எல்லாம் வழங்கியிருக்கோம், ஒவ்வொரு டைட்டில் வச்சு அந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பட் இந்த நேரத்துல நீங்க வந்து உங்களோட படத்துல நடிச்சவங்களுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு ஒரு அவார்டு கொடுக்கறதா இருந்தா என்ன அவார்டு? அதான் நம்ம நிறைய அவார்டு கொடுத்து வாரம் அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இன்னும் அவார்டு கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் அவார்டு கொடுக்கலாம்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அவார்டு கொடுக்குறதுக்கு அவங்க இன்னைக்கெல்லாம் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த மொமெண்ட் வந்து என்ன அப்படின்னா உங்க படத்துல நடிச்சவங்களுக்கு நீங்க ஒரு பேர் வச்சு ஒரு அவார்டு. ஓகே, அதை நான் கொடுக்கறத விட நான் ஹோஸ்ட் பண்றேன். நான் ஹோஸ்ட் தான். நான் எப்பயுமே நம்ம அதுதான். ஏன்னா இங்கதான் பேமெண்ட் கிடைக்கும் நிரந்தரமா. ஓகே, போகும்போதே வாங்கிட்டு போயிடலாம். அதனால அப்படி ஹோஸ்டா இருக்கேன் அந்த அவார்டுக்கு. ஓகே, ஆண் பாவம் விருதுகள், ஆண் பாவம் அவார்ட்ஸ் 2020. ஓகே, ஒவ்வொரு கேட்டகரியா வரட்டும். டைரக்டர் நீங்க சூஸ் பண்ணுங்க. டைரக்டர் ஓகே, அவார்டு வரும், அதை நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ நீங்களே சூஸ் பண்ணி உங்க கையால கொடுக்கலாம். ஓகேவா? வரீங்களா ப்ளீஸ்? இட்ஸ் டைம் டு டைரக்டர் கலையரசன் தங்கவேலு அவர்கள் வேட்டியை நல்லா எடுத்து விட்டு வாங்க ப்ளீஸ். ஓகே,
ஆர் யூ கம்ஃபர்டபுள்? ஒட்டிக்கோ கட்டிக்கோ ப்ராப்பர். ஓகே டன். ஸோ மைக் வேணாம், அவர் வந்து சொல்ல நானே இந்த மைக். ஓகே ஓகே ஓகே. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஆண் பாவம் விருதுகளுக்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ முதல் விருது என்ன கேட்டகரி பார்த்துடலாம். கேட்டகரி வருமா அதுல? அதெல்லாம் வராது சார். அது வராது. பெரிய பெரிய நாங்க ஆன் ஸ்டேஜ்லயே இதாக பண்ணுவோம், அங்கிட்டு எல்லாத்தையும் கேட்டதாக பண்ணுவோம். சரிங்க பாருங்க, உங்க கையில வந்து கார்டா வரும், அதை மட்டும் நீங்க சொல்லுங்க சார். ஓகே. இந்த முதல் கேட்டகரி என்னன்னா வந்தாதான் வருவேன் வந்தாதான் வருவான் அவார்ட்ஸ். ஸோ இது வந்து நீங்க ஏன்னு சொல்லி தான் கொடுக்கணும். செட்ல வந்தாதான் வருவான் அவார்ட்ஸ். இது செட்டை விட டப்பிங் சொல்லலாம். இவன் தான் அது. டப்பிங் வர சொல்றதுக்கு கெஞ்சணும். ஏன்னா நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் சென்னையில இருந்து அவனை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படியாவது பிடிச்சி கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னா எப்படியோ ஒரு 3, ஏன்னா நிறைய போர்ஷன் இருக்கு அவனுக்கு. அந்த டப்பிங் முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப அங்கே இருக்கிற பசங்க தான் ரொம்ப அடியே திட்டு வாங்கினானுங்க. பட் ஆனால் கடைசியில் முடிச்சு கொடுத்துட்டாப்ல ரொம்ப பக்காவா. எத்தனை கரெக்ஷன் சொன்னாலும் வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ புவி, நன்றி. எஸ், இந்த அவார்டை நானே வாங்கிக்கவா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்த்தீங்களா? யூ அடிச்சலாம் இருக்காங்க இதுல, வந்தாதான் வருவாங்க. அடப்பாவியா. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த அவார்டை என்னோட பிளாக் ஷீப் டீம் ஒட்டு மொத்தத்துக்கும் நான் வந்து டெடிகேட் பண்றேன். அவங்களால தான் ஒரு முறை நான் லேட்டா போறேன் டப்பிங்க்கு. ஸோ தேங்க்யூ. செட்டு கரெக்டாக வந்துடுவான். டப்பிங்க்கு வராது. எனக்கு எந்த அளவுக்கு டென்ஷன் இருக்குதோ அதே அளவு மணி சாருக்கு இருக்கும். பிரதர் உங்க கால் மட்டும் இல்லை பிரதர், ஏன் காலை எடுக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டே இருப்பாரு. அடுத்த அவார்டா சிங்கிள் டேக் சிங்காரம். ஐயோ இதை கொடுத்துருக்கலாம்ல, பேர் வாங்கியிருக்குல்ல. இல்ல அது டைரக்டர் தான் சூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் டேக் சிங்காரம் அவார்ட்ஸ். ஒரு சீன்லயும் ஒவ்வொருத்தரும் சிங்கிள் டேக்ல நிறைய பண்ணியிருக்காங்க. இவன் கிளைமேக்ஸ்ல நிறைய சிங்கிள் டேக் எடுத்தான், சூப்பரா பண்ணிட்டாப்ல. எக்கச்சக்கமா நிறைய வாங்கினது 2 பேர் ஈக்குவலா கொடுக்கணும். நான் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்னு ஜென்சன் அண்ணன், இன்னொன்னு ரியோன். 2 பேருமே சிங்கிள் டேக் சிங்காரம். ப்ளீஸ் கம் அண்ட் கலெக்ட் யுவர் அவார்ட்ஸ். யாருக்கு 2 பேர்ல? ஜென்சன் அண்ணன் 2 பேருமே. ஓகே ப்ளீஸ். என்ன மேட்டர்னா நான் தான், அவங்க தான் கேட்பாங்க இன்னொன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சார் படம் இப்பவே அவார்ட் வின்னிங் படம் சார். 6 அவார்டு கே வின்னிங். தேங்க்யூ. வெரி ப்ரவுட் டு ஹேவ் யூ ஹியர். அடுத்த அவார்ட் சார். நானும் ரவுடி தான். கொஞ்சம் கோக்கியா இருந்தாரு. எப்படின்னா கொஞ்சம் போதையா இருந்தாப்ல. அவர்கிட்ட வேணும்னே போய் வம்பிழுத்து அவனை இன்னைக்கு நான் அடிக்க போறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. ஏமா கொஞ்ச நேரம் சும்மா இருமா அப்படின்னு சொல்லி அவங்களை அடக்கி வச்சு கூட்டு வந்தது மாளவிகாதான். கொஞ்சம் விட்டா எகிரி அடிச்சு ஒருத்தர் வம்பிழுத்துக்கிட்டே வந்தான். இது இவங்களை கூப்பிட்டு பிரபாகரனை கூப்பிட்டு நீ அங்க போய் நிக்கிறியா, நான் உன்னை திட்டுற மாதிரி அவனை திட்டிடுறேன். பயங்கரமான ரவுடி. ஆக்சுவலா அந்த அவார்டு உங்களுக்கு மட்டுமே தான். ரவுடி தான் அவார்ட் கோஸ் டு மாளவிகா மனோஜ். எஸ். அதுக்காக நீங்க வந்து மேடையில் வைத்து டைரக்டரை மிரட்டக்கூடாது மாளவிகா, ப்ளீஸ். மேடையில் வைத்து டைரக்டரை மிரட்டிய மாளவிகா டைட்டில். தேங்க்யூ. அடுத்து ஆலினால் அழகுராஜா அவார்டு. இதுக்கு ஆப்ஷனே இல்லை. ஒரே ஒரு ஆள் தான். டேக்ல இருந்து, ஸ்டோரி போர்ட்ல இருந்து, வசனத்துல இருந்து கடைசியா சவுண்ட் மிக்சிங் வரைக்கும் எங்கூட ஈக்குவலா எல்லாத்தையும் சாவடிக்கிற ஒரே ஒரு ஆள் வந்துட்டு ரியோனன் தான். அந்த ஆலினால் அழகுராஜா. என்னோட ஆக்சுவலா நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் இப்பயே சொல்லிடுறேன், எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி கடைசியா சொல்ல போற அந்த கோ டைரக்டர் அப்படிங்கிற பட்டத்தை வந்துட்டு ரியோனனுக்கு தான் கொடுக்கணும். இந்த படத்துல அவர் ஹீரோ மட்டும் இல்ல, கோ டைரக்டரும் கூட தான். அதனால இந்த அவார்டு வெல் டிசர்விங் ஃபார் யோனே. ஆலினால் அழகுராஜா. சூப்பர். இல்ல நீதான். தேங்க்யூ. நீங்க முடிஞ்சது ரிப்பீட்ல அவார்ட் கொடுக்குறீங்க. ஓகே. இம்சை அரசன் அவார்ட். மறுபடியும் ஒரே ஆளுக்கா? இம்சை அரசன். இது நிறைய பேர் கொடுக்கலாம். சார் அரசன் சார் நீங்க ஒய்ஃப் யோசிக்கிறீங்களா? இல்ல அப்படியெல்லாம். ஓகே. இல்ல கேட்டேன் சார். இம்சை அரசன் யாரு கொடுக்கறது தெரியலையே. மணி சார் கூப்பிட்டு. எஸ் CEO production மணி சார் ப்ளீஸ். என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு அவங்க இப்படியே எடுக்க முடியாது. சரி
எனக்கு இந்த கடந்த 2 வருஷத்துல நான் என் மனைவி கூட இருந்ததை விட என் குழந்தை கூட இருந்ததை விட அப்படி சொல்றேன். குழந்தையோட ரியோண்ணன் கூட மாளவிகா கூட ஃபோன் பேசினதை விட ஸ்பெண்ட் பண்ணதை விட எல்லா இடத்துலையும் என் கூட இருந்த ஒரே மனுஷன் மணி சார் தான். நைட்டு 10 மணி 11 மணி எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாரு, காலைல கால் பண்ணாலும் எடுப்பாரு. ஒரு தடவை கூட சொல்லிக்கிட்டதே இல்லை. அப்படி வச்சுக்கலாம். கொடுங்க இன்ஸ்பிரேஷன் அவார்ட் ப்ளீஸ். எஸ் ஆக்சுவலாக எப்பயுமே சொல்லுவோம் பிளாக் ஷீப் வந்து குடும்பம் குடும்பம்னு. அப்படிதான் நம்ம என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் வேலைகள் செய்தாலும் குடும்பம்னு சொல்லுவோம். அதே ஃபீலை கொடுக்கக்கூடிய குடும்பம் ட்ரம் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன். நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் உண்மையிலேயே அண்ணன்களா ஒரு ஃப்ரெண்டா சகோதரனா இப்படிதான் டிராவல் பண்ணுவோம். எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டீம், சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்க ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல மணி பிரதர் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு அந்த படத்துக்காக. நன்றி. ஈக்குவலி விவேக் பிரதர், தேங்க்யூ பிரதர். இந்த ஸ்பேஸ் கொடுக்குறாருல்ல, கிண்டல் பண்றதுக்கும் சரி, மேல கூட்டு வர்றதுக்கும் சரி. நீ வாங்கிக்கோ. தேங்க்யூ திரு கலையரசன் அவர்களே. ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்துறதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு நன்றி. ஆனா ஒன்று விக்கி, என்ன அப்படின்னா பொதுவாக படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து அவார்டு கொடுப்பாங்க. ஆனா நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான், அதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் வந்து நீங்க அவார்டு கொடுத்துருக்கீங்க. எப்படி இருக்கு? ரொம்ப கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம குடும்பத்துக்கு நம்ம அவார்டு கொடுக்காம வேற யார் கொடுப்பா? பட் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஒரு செக்மெண்ட். தேங்க்யூ. ஹாப்பியா என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத இங்கே வந்து ஷேர் பண்ணாலும் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் आवर கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆர்ஜே விக்னேஷ்கா. தேங்க்யூ so much. மகிழ்ச்சி. வண்டர்ஃபுல்லா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு முறை எஸ் தேங்க்யூ. ரவுண்ட் ஆஃப் தேங்க்யூ. Okay, ladies and gentlemen, Drumstick Productions, வேடிக்காரன்பட்டி எஸ் சக்திவேல் வழங்கும் ஆண் பாவம் பொல்லாதது நம்மளுடைய ப்ரீ-ரிலீஸ் இவெண்ட்ல இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அக்டோபர் 31 உலகம் எங்கும் வந்து வெளிவர போகுது. ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்துல நிறைய அடுத்தடுத்து தான் வந்து பார்க்க போறோம். யாருங்க அவரு? நிறுத்து. எப்போ நிறுத்தியாச்சு? நிறுத்துமா. நீ நிறுத்திட்டாலும் மறுபடியும் நிறுத்துன்னு சொல்லும்போது நிறுத்தணும். நிறுத்தியாச்சு. ஆமா, என்ன பாவம் ஏதோ கேட்டுச்சு. என்னது? லிங்க் கொடுக்க வந்தேன். சரி, பில்டப் கொடுத்து உங்களை வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே வந்து நின்றுருக்கீங்க. யாரு எனக்கு லிங்க் கொடுக்குறீங்களா? எனக்கு லிங்க் எல்லாம் கொடுக்க வேணாம். ஏற்கனவே அவருக்கு நிறைய பேரோட லிங்க் இருக்கு. ஓய்யோ, அந்த லிங்க் பத்தி நான் பேசவே. என்னது இது? யூ டோன்ட் க்ளோஸ் யுவர் மவுத். இத பாருமா, என்ன பாவம், யாரு பாவம்? இது ஆண் பாவம் பொல்லாதது படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட். என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். சரி இருங்க. ஆண் பாவம், ஏன் பெண்ணெல்லாம் பாவம் இல்லையா? அத நான் கேட்கணும் உங்ககிட்ட. சொல்லுங்க, டெல் மீ. டெஃபினட்டா பெண்கள் தான் பாவம். ஆண் பாவம் கிடையாது. இங்க பாருங்க, ஏன் அவர் பாவம் இல்லையா? அந்த அம்மா பாவம் இல்லையா? நான் பாவம் இல்லையா? மாடு பாவம் இல்லையா? பசு பாவம் இல்லையா? அதாவது ஒரு கப்பு அது பாவம் இல்லையா? இவ்வளவு ஏமா 7 மணி ஈவெண்ட்டுக்கு 3 மணிக்கே கூப்பிட்டு மேல உட்கார வச்சிருந்தீங்க. இது வரைக்கும் 5 காபி 8 வாட்டர் பாட்டில் நான் சாப்பிட்டுருக்கேன். அப்ப நான் பாவம் இல்லையா? சரி, நான் எத்தனை மணிக்கு வரேன்? பாவம். டெஃபினட்டா நீங்க பாவம். நாங்களும் பாவம் தானே? எல்லாருமே பாவம் தான். அதாவது ஆண் பாவம் பொல்லாதது, அப்படித்தானே? இப்ப யாருக்கு பாவம்? அவங்க எல்லாம் இங்க இருக்காங்களா? வந்திருக்காங்களா? நம்ம பேச போறோமா? பேச போறோம். ஓகே, நீங்க நடுவரா? நடுவுல இருந்தா நடுவர் தான். சரி, நீங்க நடுவரா இருந்து யாரு பாவம் அப்படிங்கறத வர சொல்ல போறீங்க. பார்க்கலாம். சரி, கூப்பிடுங்க. நீங்க யாரெல்லாம் வந்து யார் வர்றாங்களோ ஆண் பாவம் சொல்றவங்கள வர சொல்லுங்க, பெண் பாவம் சொல்றவங்கள வர சொல்லுங்க. ஓகே, நம்ம எல்லாம் இருக்காரு பாருங்க நம்மளுடைய விக்னேஷ் சார். நீங்க எல்லாம் எப்படி வாங்க? வேற யாரு கூப்பிடலாம் நீங்களே சொல்லுங்க. வாங்கண்ணே. நீங்க யாருக்கு சப்போர்ட் கூட்டிட்டு வரலாமாண்ணே? வாங்கண்ணே. இவர் தானே படமே நடிச்சிருக்காரு. இவருக்கு தான் மெயினா பிரச்சனையே இருக்கு. வர சொல்லுங்கண்ணே. ஓகே. நீங்க யாரு சைடு பேச போறீங்க? ஆனா இல்ல பெண்ணா? ஆண் பாவம் ஹீரோ இருக்காப்ல. சரி, ஓகே. அப்ப இந்த சைடு பெண் பாவம் அப்படின்னு பேசுறதுக்காக மாளவிகா கூப்பிடலாமா? மாளவிகா வாங்க. கூப்பிடலாம். எல்லாரும் கை தட்டினா வந்துருவாங்க. ஆமா. இன்னொருத்தரை யாரை கூப்பிடலாம்? யாரு? வேற யாரும் படத்தில் நடித்த பெண்கள்
ஸ்ருதி யாராவது பேச விரும்புறீங்களா? பெண் தான் பாவம் அப்படின்னு இல்லையா? நல்லா பேசலாமே. ஸ்ருதி வாங்க. சரி தியா நீங்களே பேசலாமே. அப்படியே சொன்னீங்களே ஆமா பெண் தான் பாவம். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, இதுவே பாவம் தான். உட்காருங்க. உட்காருங்க. சிட் டவுன். டேக் யுவர் சீட். ஓகே அம்மா உட்காருங்கம்மா. இந்த சீட் எனக்கு தெரிஞ்ச கடைசில அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு நினைக்கிறேன். ஓகே ஐயா, இப்ப நீங்க தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி போங்க, போயிட்டு சீக்கிரம் வாங்க. இத பாருங்க, பாவம் ஆண் பாவம்ன்றீங்க. எல்லாமே பாவம் தாங்க. நீங்க வச்சிருக்கிறது ஒரு மைக்கு பாவம் தான், ஆடியோ பாவம் தான், மால் பாவம், காது பாவம், வாயு பாவம், மூக்கு பாவம், எல்லாமே பாவம் தான். புரியலையா? புரியல. சரி, என்ன பாவம்ன்றத சொல்லுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஆண்கள் தானே பாவம் எல்லா விதத்துலயும் வந்து பெண்கள் இப்படி சொல்லுவாங்கண்ணே, சொல்ல முடியாத அளவு எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு பொண்ணுங்க சொல்லுவாங்க இல்லையா? ஆண்களுடைய எந்த பிரச்சனையுமே சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கு வெளியில. சொல்ல முடியுமா நம்ம பிரச்சனை எல்லாம் வெளில போய்? கரெக்ட். எங்க சொல்லுங்க பாப்போம். தெளிவா சொன்னார்ல, ஆண்களோட பிரச்சனையை சொல்லவே முடியாதுங்கறதா பிரச்சனையை சொன்னாங்க. நீங்க சமாளிக்கிறீங்க, நாங்க எக்ஸ்பிரஸ் பண்றோம். சொல்ல முடியாதது வந்து பாவம் கிடையாதுங்க, அது ஒரு பிரச்சனை. புரியுதுங்களா? பாவம்னா என்னன்றதை நீங்க இப்ப சொல்லுங்க. இருங்க, அப்ப அவங்ககிட்ட கேட்போமா? ஏமா மலையாளம் அறியுமோ? மலையாளம் നിങ്ങൾക്ക് അറിയാം മലയാളം? ഞാൻ അറിയും. ഞങ്ങൾക്ക് രണ്ടാൾക്കും മലയാളം അറിയാം. சரி ஓகே, அது அப்புறம் நம்ம அறியலாம். என்னமா பிரச்சனை உங்களுக்கு? நான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணா அம்மா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்கல்லம்மா? வாயை போட்டு போலீஸை கூப்பிடுங்க. சும்மா சொல்லுங்கம்மா. இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு பிரச்சனை சொல்றாங்க, ஆண்கள் தான் பாவம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதே மாதிரி பெண்கள் என்ன பாவப்படுறீங்க, என்ன பாவம் அப்படின்றத ஏதாவது ஒரு லைன் சொல்லுங்க. அப்பதானே உங்களுக்காக நான் போராட முடியும். படத்துல மலையாளத்திலே சம்சாரிக்கல, ஒன்னும் பிரச்சனை. ரமணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். எனக்கு ஆக்சுவலி லாங்குவேஜ் பிரச்சனையே இல்லை, என்ன சொல்லணும்னு தான் தெரியல. அப்ப நீங்க உண்மையிலே பாவம் தான். இல்ல, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? எனக்கு அது டவுட்டா இருக்கு. நடுவுல இருந்தா யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் நடுவர் நானு. அப்ப நீங்க இல்லனா நீங்க அடுத்த ரவுண்ட் பேசுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, அவங்க தான் சொல்லிட்டாங்களே பொண்ணுங்க தான் பாவம் அப்படினு சொல்லிட்டாங்க. பொண்ணுங்க பாவம் தாமா. எதனால பொண்ணுங்க பாவம்? அவங்க சொல்லியே, சும்மா ஏதோ சொன்னேன். இப்போ இங்க ஷாப்பிங் வந்திருக்காங்க, அங்க நிக்கக்கூடிய கணவன்மார்கள் முகத்தெல்லாம் பாருங்க, அதே மனைவிமார்கள் முகத்தாங்க பாருங்க, எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க பாருங்க. அதே பக்கத்துல சாரோட முகத்தை பாருங்க. ஏன் ஆண்கள் சிரிக்கலையா? ஆண்களும் சிரிக்கிறாங்க. சிரிக்க முடியாது, ஏன்னா வீட்டுக்குள்ளார மனைவி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில அந்த வேதனை தெரியாம நம்ம ஷோவை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளார எவ்வளவு தேய்ப்பாங்க, அதனால எவ்வளவு போவோம், வெளில வரும்போது எவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு போகணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட மேல அப்படின்னா கை தட்டுங்க சார். அங்க இருந்து அங்க பாருங்க, அவங்க தட்டினாங்க. நீ பாக்க ஆண்கள் பாவம்னா கண்டிப்பா கை தட்டி இருப்பாங்க. பெண்கள் பாவமா? கை தட்டுங்க. ஆமாங்க, பாருங்க, பெண்கள் தான் அப்ப கூட தட்டுறது பெண்கள் மட்டும்தான். ஆண்கள் ஏன் தட்டல தெரியுமா? பயத்துல. இப்ப நான் கை தட்டி வீட்டுக்கு போய் வெளுத்து வாங்கணும், எதுக்கு அப்படின்னு தட்டாம இருக்காங்க. என்னடா சித்து சொல்லுவோம், வீட்டம்மா கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவர் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்க மாலை வச்சு சொல்லுங்க, நான் மாளவிகா வச்சு சொல்ல சொல்றேன். மாலை வச்சு சொல்லிடு, அதுக்கப்புறம் மாளவிகா வச்சு சொல்ல சொல்லுங்க. வீட்டம்மாக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே இங்க கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் இங்க வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ அவங்க வாங்குறதுக்கு இவர் சம்பாதிச்சு கொடுத்துருப்பாரு. அந்த காசுல அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரு என்ன வேணும்ன்ற அந்த ஆசை எல்லாத்தையும் இங்க நிறைவேற்றிட்டு இருப்பாரு. நிறைவேற்றிட்டு ஓரமா நிக்கிற அந்த ஆணை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கவங்க கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. நான் கேட்பேங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் பேசுறியா? பட்டிமன்றம்னா ஒருத்தர் பேசுறதுக்கு அப்புறம் தான் பேசணும். என்ன குறுக்கு வந்து பேசிட்டு யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் குறுக்கு விசாரணை செய்யக்கூடாது. அதான் ஒரு ஆணை பொறுத்தளவு அந்த கேள்வி கேட்டா கூட அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அவங்களுக்கு அந்த என்ன வேணும்னு கேட்டாவே போதும் அப்படின்னு ஹாப்பி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி கேட்கறது இல்லை ஆணை பார்த்து. அருமையா சொல்லியிருக்காரு. இது நம்ம ஏத்துக்கிற மாதிரிதான் இருக்கு. நீங்க புரியல சார்? இல்ல பிரஸ் கருத்து இப்ப நாங்க தான் பாவம். எல்லாருமே பாவம் தான். சொல்லுங்கம்மா, அவர் சொன்னது ஒரு நியாயம் தான். அது அவரோட சைடுல இருக்கக்கூடிய தரப்பு. பட் நான் இருந்தா கேட்பேன், என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு கூட நான் வந்து கேட்பேன். போலமாதீங்க, இருக்கிற விஷயத்த சொல்லுங்க. அறியோ அவர் சொல்லிட்டாரு, அதுதான் இருக்கு விஷயம். ஓகே மாளவிகா, உங்களுக்கு படத்துல அப்படி அவர் வந்து பேசியிருக்காரு, நீங்க திருப்பி திருப்பி நிறைய பேசியிருக்கீங்களா? உங்களோட லைஃப்ல நடந்த ஏதாவது? இல்ல படத்துல உள்ளது வெளியே வந்துருமோன்னு சொல்ல வேணாம், யதார்த்தமா சொல்லுங்க. பெண் எதனால பாவம்? எல்லாத்துலயும் பெண் தான் பாவம். இவங்க ஏதோ என்னையா யோ இவங்க கல்யாணம் ஆனனால
ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் ஆகலையா, அதனால எனக்கு தெரியல. அதனால கல்யாணம் ஆகாதனால தெரியல. இல்ல எங்கடே இது போயிட்டு இருக்கு? எதை நோக்கினா ஆண் பாவம் சொல்றீங்கல்ல, ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்றீங்க. ஆமா ஆமா. அப்ப பெண்கள் பாவம் இல்லையா நாங்க கேட்கிறோம். இல்ல இருக்கலாம்னே. இப்பதான் நாங்க முதல் முறையா பேச வந்திருக்கோம் இந்த விஷயத்தையே. ஒரு படம் எடுத்து முதல் முறையா ஆண்களோட பிரச்சனையை பேசுறோம். நீங்க முதல் முறையா எடுத்தா பெண் பாவம் பொல்லாதது எடுக்கணும். இப்ப பாருங்க சென்சார் ஆயிடுச்சு, நீ டைட்டில் மாத்த முடியாது. படம் அப்படிதான் வந்திருக்கு. 31ஆம் தேதி ரிலீஸ்க்கு போக போகுது. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஒரு தீர்ப்பு சொல்லி இல்ல இது வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது டைம் தாங்க. எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, எங்களுக்காக வந்து நேரம் ஒதுக்குறது இல்ல, எங்களுக்காக வந்து நாங்க பேசுற விஷயம் எல்லாம் கேட்கறது இல்ல. சோ அதுதான் ஐ திங்க் பெண்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு விஷயம் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? காசு பணம்லாம் முக்கியம் கிடையாது, எங்களுக்காக டைம் ஒதுக்குனாலே போதும். காசு பணம் முக்கியம் கிடையாதுன்னா திங்கக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரல வீட்லயே படுத்து தூங்கிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தாக்க உங்களுக்கு ஓகேவா? இல்லங்க இல்ல ஒரு நிமிஷம். அவங்க சொல்றது நியாயமான ஒரு கருத்துங்க. ஹலோ, why are you laughing? இல்ல சார், ரொம்ப ரொம்ப திமிரா பேசினாப்ல. இல்ல அவங்க சொல்றது நியாயமானது. நீங்க எங்க வேணாலும் போங்க, ஷூட்டிங் போங்க, எங்க வேணா போங்க, என்ன வேணா பண்ணுங்க. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்றாங்களே, அது நியாயம் தானங்க. சரி, அன்னைக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. வேணாம், அவங்க சொன்னது தவறு, ஒத்துக்கிறேன். அவங்க சொன்னது மிகப்பெரிய தவறு, அப்படி சொல்லக்கூடாதுமா. நீங்க அவங்க வந்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க பண்ண மாட்டாங்களா? இல்ல முழுசா ஃபுல் டைம் எங்க கூட இருங்க நல்லா சொல்றது இல்லங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ உட்கார்ந்து எங்களுடைய கஷ்டத்தையும் எங்களுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கும் போது நீங்க கேட்டுக்கணும். அப்படி எல்லாம் இருக்க முடியாதுமா, வாயை மூடுங்கம்மா. ஏன் அப்புறம் கல்யாணம் பண்றேன்? இருக்க முடியாது கேட்டாங்கல்ல, ஏன் கல்யாணம் பண்ற? உங்களதான் கேட்டேன், என்னைய கேட்கல. என்னைய கேட்டா உங்களை கேட்டதுக்கு அர்த்தம் நீங்க ஏன் கல்யாணம் பண்றீங்க? கல்யாணம் பண்ணி சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதால எதுக்கியா கல்யாணம் பண்ற? சந்தோஷமா வாழ்றதுக்காக கல்யாணம் பண்றோம். அந்த சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏர்ன் பண்ணுவோம். ஏர்ன் பண்றதுக்கு வெளியே போகணும். வெளியே போனா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் சார். மேல இருக்க கீழே வருவான், கீழே இருக்கவன் மேல வருவான், வீட்டுல இருக்கவன் வெளியே போவான், வெளியே போனா எங்க வருவான்? வீட்டுக்கு தான் வருவான். வீட்டுக்குள்ள வந்து வரும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கீங்க. அப்பதாமா பண்ண முடியும். புரியுதுங்களா? டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் தான் நான் சொன்னேன். அவங்க 24 hours எல்லாம் சொல்லி. ஆமா இங்க பாருங்க, இத பாருங்கம்மா. மலையாளம் அறியுமா? ഞാൻ മനസ്സിലായോ? இப்படி ஒரு மயான அமைதி இருக்கு நீங்க எதிர்பார்த்து? இல்ல 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 ஒண்ணும் சொன்னா தானங்க. அண்ணா வணக்கம் 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 அண்ணா வணக்கம் வணக்கம். ஐயா ஓரளவு போய்கிட்டு இருந்துச்சு, உங்களை பார்த்தோன்னா எல்லாம் போயிருச்சு. ஆமா ஆமா சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க பேசி நான் வந்து பதில் சொல்லி என்னைய பேச விட்டு வேடிக்கை பார்க்கல. ரெண்டு பக்கமும் சொல்லிட்டோம், சமமா எங்களோட கருத்தை வச்சுட்டோம். நீங்க சொல்லுங்க, நீங்க முடிவை சொல்லி முடியுங்க. கரெக்ட். அதாவது எல்லாரும் ஒரு நிமிஷம். ஆமா எல்லாரும் அமைதியா இருக்கு. மறந்துட்டீங்களா? நான் மறக்கிற ஆளு. நீங்க போய் மறப்பீங்களா? உங்களை போய் மறக்கிற ஆளு இல்ல. அதாவது நீங்க நம்ப மாட்டீங்க. மறக்கலன்னு சொன்னதா? இருங்க இருங்க. எனக்காக ഈ ജീവിതത്തിൽ ഞാൻ ഒരു പൊണ്ണു മേലെ കൊണ്ട പെരിയമ്മാവുക്കാக இல்ல இல்ல நீங்க மலையாளம் அறியுன்றக்காக நான் மலையாளம் பேசிக்கிட்டு இருக்கேன். மனசிலாகும் சார், ரெண்டு பேருக்கும் தமிழும் தெரியும் சார், பிரச்சனை இல்லை. நீங்க தமிழ்ல அப்ப நீங்க தமிழ்ல பேசவே மாட்டீங்களே. நீங்க உங்களுக்காக நான் மலையாளம் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உந்தப்பட்டிருக்கேம்மா நானு. சார் இது மலையாளம்னு ஒத்துக்கவே மாட்டோம் சார். நீங்க மலையாளமே இல்ல. இங்க பாருங்க, கால சொரிஞ்சு கத்தரிக்காய் அறிவேன். புரியல. சரி இங்க பாருங்க, அதாவது அவங்க சொல்றது நியாயம்தான், நீங்க சொல்றது நியாயம்தான். அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு கட்டிய கணவன் வீட்டுல வந்து எல்லா நேரமே நீங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்ப பெண்களும் பாவம் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஆண்கள் தான் உண்மையிலே பாவம். அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா? சம்பாத்தியம் தாமா வாழ்க்கை. டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடணுமா? புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதானே? எனக்கு புரியுது. ஓகே ஓகே, அந்த அளவு ஓகே. என்ன கிளாரிட்டி தான் சொல்லுங்க. அதனால வந்து ஆண்களும் பாவம் தான், பெண்களும் பாவம் தான்.
இதைதான் படமும் பேசியிருக்கு. டைட்டில் வந்து ஆண் பாவம் பொல்லாததுன்னு இருக்குன்னு வெறும் ஆண்களை பத்தியா? அப்போ பெண்கள் எல்லாம் எதிர்த்திருக்கீங்களான்னு அவங்க கேட்கறாங்கல்ல. கிடையாது. இப்போ உடைக்கிறேன். நீங்க 31ஆம் தேதி வந்து படத்தை பாருங்க. உண்மையிலே ஆண்கள் பாவம் தான் பெண்களும் நினைப்பாங்க. பெண்களுடைய உலகம் என்னன்றதை ஆண்களும் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கான படமா தான் ஆண் பாவம் பொல்லாதது. சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா 31ஆம் தேதி தியேட்டர்ல போய் பாருங்க. ஆண்களும் பாவம் தான், பெண்களும் பாவம் தான். ஓகேவா? ஆக மொத்தம் நான் தான் அயாம் பாவம். தெரியுது தெரியுது. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. தேங்க்யூ so much ராமர். நன்றி இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் டு வெள்ளித்திரை இவரோட ஜர்னி பத்தி ரொம்ப அழகான ஒரு ஏவி மூலமா வந்து இவரை வெல்கம் பண்ண போறோம். பட் பிஃபோர் தட் கேன் வி ஹேவ் தி ஏவி ப்ளீஸ்? ஒவ்வொருத்தங்களும் உங்களை வந்து கூப்பிட்டாங்க, பேசினாங்க, நீங்களே நிறைய வாட்டி ஸ்டேஜ் பண்ணீங்க. பட் திஸ் இஸ் யோர் எக்ஸ்க்ளூசிவ் டைம் அண்ட் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான மேடை. ப்ளீஸ் கோ அஹெட். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக மீடியா நண்பர்களுக்கு. நீங்கள் சொன்னது எனக்கு கேட்டுச்சு, அந்த பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கும்போது நாங்கள் தான் பாவம் அப்படின்னு. ஆமாண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுத்துச்சு. முக்கியமாக சுட்டி டிவி கபிலன் சார், கலிலூர் ரஹ்மான் சார், அவங்க எல்லாருமே ட்ரெய்லர் ரொம்ப மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அவங்க சார்பாக அவங்களுக்கு நன்றி சொல்கிறது மூலமாக அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். படமும் உங்களை ஏமாத்தாதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாத்திட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்படியே நான் நன்றி உரை தான், ஆனால் அதை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். டக்குன்னு சொல்லிடுறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக மிஸ்கின் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் பெரிய 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 ஃபேன் சார். சொல்லாமல் உங்ககிட்ட வந்து நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை. நீங்கள் சொன்னதுனால தான் டேவிட் மேமட் எனக்கு அறிமுகம். நீங்கள் சொன்னதுனால தான் 7 சாமுராய் எனக்கு அறிமுகம். நீங்கள் சொன்ன எல்லா புத்தகத்தையும் வாங்கி தேடி படிச்சிருக்கேன் சார். அவ்வளோ பெரிய ஃபேன். என் வீட்டில் வந்து அந்த ஒரு தனி லைப்ரரி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணமும் நீங்கள் தான். அந்த வகையில் இயக்குனராக நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது சார். நான் இங்கே இயக்குனராக நிற்கிறதுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது சார். ஸோ இந்த கதை வந்துட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு அண்ணா விக்கி சொன்ன மாதிரி பாலா அண்ணனும் அவங்கெல்லாம் ஸ்பார்க் சொன்னதுக்கப்புறம் ஒருத்தர் இதை வந்துட்டு திரைக்கதையாக எழுதிட்டாரு. ஒரே மாதத்தில் எழுதினாப்புல. ஒரே மாதத்தில் எழுதிட்டு அவர் வந்துட்டு அந்த படத்தை இயக்கியிருக்கலாம். ஏன்னா அவரும் ஒரு இயக்குனர் தான். இப்போ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் கலை இதை பண்ணட்டும் அப்படின்னு எனக்கு விட்டு கொடுத்த சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுதான் விதை. அங்கே ஆரம்பித்தது தான். அவர் அதை பவுண்டாக கொண்டு வந்து கொடுத்தது தான். அதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டப்போ, பிரதர் இந்த கதை உங்களோடது, இதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் வரவே மாட்டேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னார். நான் அவர் கொடுத்த பக்கங்கள் ஒரு 120 பக்கங்கள் 90 பக்கங்களாக மாற்றி சில வசனம்லாம் மாதிரி கொண்டு போய் நான் இதை படிக்க மாட்டேன் பிரதர், இதுக்கப்புறம் இது உங்களுது, கம்ப்ளீட்டாக உங்களுது அப்படின்னு சொல்லி கூடவே இருந்து என்னை கைட் பண்ண சிவகுமார் முருகேசன் சார், அவருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. இந்த இடத்துல அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. அடுத்து சரி ஓகே ஹீரோவா யாரை எடுக்கலாம் அப்படின்னு 2 படத்தில் வரும் தெரியுங்களா, தேல்பத்ரி சிங் அப்படின்னு திரும்பி பார்த்தோன்னே அங்கே ஒரு ஆட்டோ நிற்கல. அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆட்டோ எங்கள் ரியோனன் தான். வேற ஆப்ஷனே கிடையாது. அவரை நாங்கள் வெளியவும் விட மாட்டோம். டேட் இருக்கோ இல்லையோ நாங்கள் போய் அங்கே குத்த வச்சு உட்காந்துக்குவோம். அண்ணன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு பண்ணுறீங்களாலாம் கேட்கல, பண்ணுறீங்க அப்படின்னு போய் உட்காந்துக்கிட்டேன். அவர் வாங்கி படிச்சுட்டு அவர் அதுக்கப்புறம் உள்ளே வந்தார். அவர் நிறையா கிரியேட்டிவ் இன்புட்ஸ் கொடுத்தாரு. அது ஒரு 3 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் என் கூடவே இருந்தார். எல்லா விஷயங்களையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவர் ஹீரோ மட்டும் இல்லை, ஒரு கோ டைரக்டர் தான். சொன்ன டைமுக்கு வந்துடுவார். காலைல 8 மணிக்கு ஷார்ட்னா 7:30 7:45 வந்துடுவாங்க. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு போட்டி நடக்கும், யார் ஃபஸ்ட்டு செட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு. முக்கால்வாசி மாளவிகா தான் ஜெயிப்பாங்க. அவங்க சொன்ன டைமுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ரியோனே வந்துடுவார், அந்த இடத்துக்கு வந்துடுவார். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரியோனால தான் எங்கள் டீமில் இருந்த 4 பேர் இன்னைக்கு இயக்குனராக இருக்காங்க. ஸோ அவரை மென்ஷன் பண்ணாமல் இந்த இடத்துக்கு அடக்கவே முடியாது. கார்த்திக் வேணுகோபால் சார் என் குரு. அவர்கிட்ட வேலை பார்த்தா 4 அசிஸ்டன்ட் டைரக்டர், இன்னைக்கு டைரக்டர். அப்போ பார்த்துங்க அவர் எவ்வளோ நல்லா எனக்கு எங்கள் எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துருப்பாரு. நான் டியூட் விக்கி, சுனித் சுகுமார் இங்கே வந்திருக்காரு. அப்புறம் வந்துட்டு ஜோ படத்தோட இயக்குனர் ஹரிகரன் ராம். 4 பேர்த்துக்கும் அவங்க வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாரு. ஒரு சீனெல்லாம் எங்களை வந்துட்டு எடுக்க சொல்லுவார். வந்துட்டு பின்னாடி இருந்து திருத்துவார், எல்லா இடத்துலையுமே திருத்துவார். எழுதுறதுலேருந்து டிஸ்கஷன்லேருந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு. ஸோ கார்த்திக் சார் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது நான் அவர் கூட்ட நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எனக்கு டைரக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். இல்லை நீங்கள் தான் இயக்குனர், நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்
ஆன் பண்ணி வச்சுட்டு கிளம்புனாரு. அவர் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், கலை நீங்கள் டைரக்டர் ஆக போகிறீங்க, டைரக்ட் பண்ண போகிறீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எத்தனை விஷயம் பிளான் பண்ணாலும் அதை விட பெரிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். எப்பவுமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதை மட்டும் மனசில் வச்சுட்டு எல்லாத்தையுமே கடந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார். சொல்லிடுறேன். மாளவிகா, தேங்க்யூ ஸோ மச் மாளவிகா. இந்த படத்துக்கு மாளவிகா கொடுத்த ஹரிக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த சக்தி கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். தமிழ் பேசி நடிக்கணும், கரெக்டாக உள்வாங்கி நடிக்கணும். ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ரோல் மாளவிகாவுக்கு. சரி யாரை கேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய ஆப்ஷன் வந்தப்போ சஜஷனில் மாளவிகா தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி ஆடிஷன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வந்து எனக்கு ஒரு சீனை ஃபுல்லாக ஆடிஷன் பண்ணி காமிச்சாங்க. அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், மாளவிகா தான் நம்மளோட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய ஒத்துழைப்பை கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மாளவிகா. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட டெக்னிக்கல் குரூப் மாதேஷ் மாணிக்கம் அண்ணன் அண்ட் ஆர்ட் டைரக்டர் மீவின் வினோத் சார், மீனாட்சி, இவங்க எல்லாருமே இவங்க ஏன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த படத்தில் 34 நாளுக்குள்ள மொத்தமாக ஷூட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் மாதேஷ் அண்ணன். சும்மா பம்பரமாக வேலை செஞ்சார். ஒரு நாளைக்கு 2 சீன் 3 சீன் 4 சீன்னால டக்குன்னு வச்சுருக்காங்க. அவங்களோட டீமுக்கு யுவராஜ் ப்ரோ, இவர் இளையராஜாண்ணே, அவங்க அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ணன் ஷார்ட் ரெடியானே, ரோ தம்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பயங்கரமாக வேலை செஞ்சாங்க. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச் மாதேஷ்ண்ணே, மீவின் சார், மீனாட்சி, எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. சாரி ஜென்சன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்களோட எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தீங்கன்னு. எத்தனை தடவை டேட் கேட்டாலும் இன்னைக்கு ஒரு பேட்ச் இருக்குது சார் அப்படின்னு வந்தாலும் உடனே வந்துடுவார். பிரதர் ப்ரொமோஷன் இருக்குன்னா ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்றைக்கு டைம் சொல்லுங்கள், உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துடுவார். நிறைய டேக்கு சிங்கிள் டேக்லேயும் பண்ணி கொடுத்தீங்க. நான் அட்வொகேட்னு மட்டும்தான் சொன்னேன், அந்த இதை படித்தார், அட்வொகேட்டாகவே மாறி வந்து நின்னாப்புல. ஒரு ஸ்லாங்கில் ஒரு வித்தியாசம் கொண்டு வந்தார். கண்டிப்பாக லப்பர் பந்தில் பார்த்த ஜென்சன் இதில் இருக்க மாட்டார். ரொம்ப சூப்பராக ஒன்று பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி ஜென்சன் ப்ரோ. ஷீலா மேம்னால இன்னைக்கு வர முடியல. ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அவங்க ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காங்க. அதை நான் இங்கே பெருசாக ரிவீல் பண்ண விரும்பல. படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். என்னோட ப்ரொடக்ஷன் டீம், அதுக்கப்புறம் இந்த கதை எல்லாமே முடிச்சுட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 33 டேஸில் எந்த இடத்துலையுமே தடைகள் இல்லாமல் இதை முடிக்க முடிஞ்சது அப்படின்னா நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய நம்பிக்கை அது. சக்திவேல் சார்லாம் நான் ஃபர்ஸ்ட் நாள் போய் பார்த்தேன். சக்திவேல் சார் வந்துட்டு அன்னைக்கு கதை கேட்ட அன்னைக்கு இருந்தவர் தான். படம் ஃபுல்லாக முடிச்சுட்டு போட்டு காமிக்கும் போது மட்டும்தான் திருப்பி வந்தார். அவ்வளோ நம்பிக்கை எனக்கு வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். சக்தி சார், விஜய் சார் வந்துட்டு இவ்வளோ கூலான ஒரு ப்ரொடியூசர் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. ஒரு 3-4 தடவை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வரதே சட்டையர் தான் வரும். அப்புறங்களே படத்தை முடிச்சிருவீங்களா? சாரி அப்புறங்களே படத்தை முடிச்சிருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீ படத்தை வச்சு நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்களா? எப்போ பார்த்தாலும் சட்டையர் மட்டுமே போட்டு அவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுற விஜய் சார், ரொம்ப தேங்க்யூ சார். விவேக் சார் வந்துட்டு எப்படின்னா, எக்ஸிகியூஷன் பார்ட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு போய் நிற்கணும் அப்படின்னா விவேக் சார்ட்ட போய் நின்றுலாம். கடைசியாக சென்சார் வரைக்கும் கூட வந்து நின்னார். வெளில உட்காந்துட்டு கலை ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இப்படி ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறத, ஏன்னா ஒரு 5-6 சென்சார் அட்டன் பண்ணியிருக்காரு. என்னை ஃபுல்லாக கைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த டீமில் இன்னும் முக்கியமான 2-3 பேர் இருக்காங்க ப்ரொடக்ஷனில். நந்தா ப்ரோ, அர்ஜுன் ப்ரோ, எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா என் கூட அதிகமாக குடும்பம் நடத்தின மணி பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இந்த 2 வருஷம் நான் உங்களை ரொம்ப இம்சை படுத்திட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு எனக்கு தான் இம்சை அரசனை கொடுத்துக்கணும். நான் அதிகமாக பேசினதும் மணி பிரதர்ட்டு தான், அதிகமாக சண்டை போட்டதும் மணி பிரதர்ட்டு தான், அதிகமாக சிரிச்சதும் மணி பிரதர் கூட தான். முந்தா நேரத்தில் SFX நைட்டு ஒரு 3-4 மணி வரைக்கும் உட்காந்துருக்கோம். எலி வேணா எலி புலி கேட்குது, என்ன புலிக்கு எதுக்கடா ஒரு சொல்லோட இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் எங்கள் கூடயே தான் உட்காந்துருப்பாரு. காலையில் வரைக்கும் கூடவே உட்காந்து எனக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப பண்ணி கொடு. இன்னைக்கு ஒரு ஸ்டுடியோ புக் பண்ணணும்னா டக்குன்னு மணி பிரதருக்கு கால் பண்ண எனக்கு புக் பண்ணி கொடுத்துருவாரு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் யூ. இந்த 2 வருஷத்தில் நீங்கள் எல்லா இடத்துலையும் என் கூட நின்றீங்க, மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி பிரதர். அப்புறம் இதில் முக்கியமாக நடித்த ராஜராணி பாண்டியன் சார், வெங்கடேஷ் சார், உமா மேம், எல்லாருமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்னா ஆக்சுவலாக இவங்களுக்கு தான் சொல்லியிருக்கணும். பாண்டியன் சார்ட்ட ஒரு டயலாக் கொடுத்துட்டா போதும், அதை எப்படி மெருகேற்றுறதுங்கிறது நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன். ரொம்ப நன்றி சார். சில இடங்களில் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போனேன் உங்களோட நடிப்பை பார்த்து, உங்களோட இம்ப்ரூவைசேஷனை பார்த்து. ரொம்ப நன்றி சார். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப நன்றி. டெக்னீஷியன்ஸ் யாரையும் விட்டுற வேணாம் நான் நினைக்கிறேன். ஓகே, சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், பட் நான் எல்லாத்திட்டையுமே சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன். அதனால்
டிசைன்ஸில் சந்துரு பிரதர் அண்டு எடிட்டில் மச்சான் கேஜி. அவன் என்னென்னா எனக்கு இது எடிட்டர் மட்டும் இல்லை, இதில் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டும் கேஜி வருண் தான். அதை யாரும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு எல்லா ஷாட்டுக்கும் ஸ்டோரி போர்டு போட்டு கொடுத்தது வருண் தான். அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு எனக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தது வருண் தான். அவனை வீட்டுக்கு அனுப்பாமல் ஒரு 20 நாள் என் வீட்டில் உட்காந்து வேலை செஞ்சான். வீட்டுக்கு அனுப்பிச்சு என்னோட வசதிக்காக என் வீட்டில் உட்காந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டும் சரி கடைசி டிராஃப்ட்டும் சரி வீட்டில் இருந்தான். இன்றைக்கி அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அவங்க ஊரில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அவங்க குடும்பத்தில். இல்லை மச்சான் படம் ரிலீஸ் ஆக போகுது, நீ இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னேன். கவலைப்படாத, இருந்து உங்க கூட ரிலீஸ் முடிச்சுட்டு வச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாப்பிள்ள. உனக்கான எண்ணம் ரொம்ப ரொம்ப பெருசு. விக்கி சொன்ன மாதிரி தான், நான் அந்த வெற்றியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக காத்துட்ருக்கேன். அண்டு சவுண்ட்ஸில் ராஜ் நல்லையா ப்ரோ, சதீஷ் ப்ரோ வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் நன்றி சொல்கிறத விட சாரி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாரி ப்ரோ, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பட் அதுக்கான ரிசல்ட் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்குமே அது தெரியும் நான் நம்புகிறேன். அப்புறம் டிஐ பாலாஜி சார், தீபாவளி கூட அந்த மனுஷன் நான் வீட்டுக்கு அனுப்பல. ஐ வெரி வெரி சாரி சார். தீபாவளி அன்னைக்கும் போகாமல் இங்கே உட்காந்து எனக்காக ஃபைனல் ப்ராசஸும் எஃப்எம்எஸ் ப்ராசஸும் எத்தனை சேஞ்ச் சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே அதை வேலை பார்த்து கொடுத்த உங்களுக்கும் அஸ்வின் பிரதருக்கும் ரொம்ப 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 நன்றி சார். ப்ரொமோஷன்ஸில் ஒர்க் பண்ண ஜெகன் ப்ரோ, எனக்கு ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சொன்ன நட்புக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க, மறக்கவே மாட்டேன் பிரதர். நீங்கள் இல்லைன்னா அந்த பாட்டு என்னால் எடுத்துருக்க முடியாது. நன்றி நன்றி, தேங்க்யூ. அண்டு டேஸ் ப்ரோ, எடிட்டில் இப்போ நைட்டு 1 மணி 2 மணினாலும் டேஸ் வந்துட்டு எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்த டேஸ், அவனுக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய மியூசிக் டைரக்டருக்கு நன்றி சொல்றதுக்கு முன்னாடி ராஜே, ஐம் வெரி சாரி. கடந்த 2 வருஷமா உங்களை தான் நான் ரொம்ப இம்சப்படுத்திட்டேன். மியூசிக் டைரக்டர் ஜீனி பிரதருக்கு வந்துட்டு அந்த ஸ்டுடியோவில் மியூசிக் டைரக்டர் சித்து பிரதர் ஸ்டுடியோவுக்கு 3 பேர்த்துக்கு தான் ஆக்சஸ் இருக்குது. ஒன்று சித்து பிரதருக்கு, இன்னொன்று லக்ஷ்மிகாந்துக்கு, 3வது நான். எப்போ நேரம் காலம் தெரியாமல் போய் அங்கே உட்காந்துருப்பேன். ரொம்ப நன்றி ப்ரோ, எனக்கு உங்கள் வீட்டு பையனை என்னை ட்ரீட் பண்ணீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு சீனியர் இந்த இண்டஸ்ட்ரியில், பட் அப்படிலாம் இல்லாமல் பிரதர் உங்களுக்கு ஓகேனா ஓகே, உங்களுக்கு இல்லைனா இல்லை அப்படின்னு. இவருக்கெல்லாம் எவ்வளோ சேஞ்ச் சொன்னாலும் புன்னுவரங்களோட எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க. வெரி வெரி கிரேட்ஃபுல் பிரதர். எனக்கு இந்த படத்தில் எவ்வளோ பங்கு இருக்கோ சவுண்டில் பொறுத்த வரைக்கும் அதை விட ஜாஸ்தி பங்கு உங்களுக்கு தான் பிரதர். நீங்கள் அவ்வளோ எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க, மறக்கவே மாட்டேன். அவரோட டீமுக்கே என்னோட மிகப்பெரிய நன்றி. அவர் இம்சை பண்ண மாதிரியே லக்ஷ்மிகாந்தும், அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, அவரோட அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் விக்னேஷ் ராமகிருஷ்ணன் பிரதர், மூவி, இங்கே எல்லாமே என் தம்பி மாதிரி மூவிலாம். அவங்க எல்லாத்துக்குமே பெரிய நன்றிடா தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, உங்களோட அனுமதியோட என்னோட டைரக்ஷன் டீம் மட்டும் ஒரு தடவை மேடையில் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். என் டைரக்ஷன் டக்குன்னு வந்துடுங்க, ஓடி வந்துருங்க எல்லாருமே வந்துடுங்க. டக்குன்னு வாங்க ப்ளீஸ் 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 எல்லோரும் வந்துடுங்க. சொல்லு. அப்படியே பர்டிகுலர் ஆர்டர் இல்லாமல் நான் சொல்லிடுறேன். ஷேரன் வந்துட்டு என்னோட காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டாங்க. தி பெஸ்ட் கம்யூனிகேட்டர், அவ்வளோ அழகாக ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க. மிஸ்டர் லோகன் பிஎல், அவர் வந்துட்டு ஒரு அட்வொகேட்டு, பார் கவுன்சில் பாஸ் பண்ணிட்டாரு. எனக்கு இங்கே நிறைய டவுட்ஸ் இருக்கும்போது நான் அவனை வச்சு தான் எல்லா இடத்துலையுமே ரிசர்ச்சுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான். அருண் மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டராக வருவான். எனக்கு அதில் ரொம்ப பெருசாக நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்குமே. எனக்கு இந்த படத்தில் எவ்வளோ வேலை தெரியுமோ, எனக்கு அதாவது எந்த ப்ராசஸ் எந்த இடத்துல எங்கே நிற்கிது அப்படின்னு தெரியுமோ, அதை விட அதிகமாக தெரிஞ்ச என்னோட கோ டைரக்டர் மிஸ்டர் ஹரிஸ் பிரதர் இப்போ வரைக்கும் கூடவே இருக்காரு, எங்கேயுமே போகல, அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சதில்லை, அதுக்கு ரொம்ப நன்றி. விஸ்வா, இந்த செட்டில் யார் டைரக்டர் சீக்கிரமாக ஆகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சால் அவனை தான் நான் கை காட்டுவேன், டக்குன்னு அவன் டைரக்டர் ஆயிடுவான். எல்லாத்தையும் மிரட்டி வேலை வாங்குற ஒரு பெரிய ஆள். அதுலன் ப்ரோ, நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டது தான் ஜாஸ்தி, என்னோட பயங்கரமான சீனியர். எனக்கு ஷூட்டில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதோட சேர்த்து என்னோட கோ டைரக்டர் ரியோண்ணே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சாரிண்ணே, தேங்க்யூண்ணே. அதான் நான் ஏன் திரும்ப ரியோனை மேலே கூப்பிட்டு இருக்கேன்னா, இந்த ஆஞ்சநேயர் ஏபிடி பார்சல் சர்வீஸ் இப்படி தூக்கி இது போவார் இல்லைங்களா, அந்த மாதிரி லிட்டலாக இந்த படத்தை தான் முதுகில் சுமந்து என்னையும் சேர்த்து சுமந்து கூட்டிகிட்டு போனது ரியோனா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ப்ளீஸ் இது கடைசியாக ஒரு பெரிய நன்றி ஒருத்தனுக்கு சொல்லணும். ஒரு சம்பவத்தை வச்சு நான் ஆரம்பிச்சிடுறேன். சாரி, என் குடும்பத்துக்கு மிகப்பெரிய நன்றி. என் மனைவிக்கு, எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அண்ணன்,
எங்கள் அண்ணனுக்கு ஏன் ரொம்ப எல்லாரும் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. எனக்கு அண்ணன் தான் முதல்ல. வீட்டில் பொருளாதார சூழலில் யாராவது ஒருத்தர் தான் படிக்க வைக்க முடியும் அப்படின்ற நிலைமை வந்தப்போ தம்பியை படிக்க வைங்க, நான் போய் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அன்றைக்கி வேலை செஞ்சு என்னை படிக்க வச்சு எங்கள் அண்ணன் தான் என்னுடைய முதல் தெய்வம். படித்ததுனால எனக்கு என்ன கிடைச்சதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவை இல்லாமல் நான் இங்கே இல்லவே இல்லை. ஸோ எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா, இப்போது மனைவி, 2 வருஷமாக அவங்க கூட நான் இல்லவே இல்லை. அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் எவ்வளோ இது பண்ணாலும் கூடவே வர்ற என் மனைவி, அப்புறம் எங்கள் மாமனார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ஏன்னா ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது எனக்கு பெரிய உதவியாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு நன்றி. இது ஒரு 10 வருஷ கனவு. நான் உள்ளே வந்தது வந்துட்டு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோடு தான் உள்ளே வந்தேன். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, வெறும் எழுதணுன்ற ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு. விகடனில் எழுத மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் ஆகும், நிறைய ஷோஸ் டைரக்ட் பண்ணியும், கணக்காலம் காலங்களுக்கு கதை எழுதும், ஒரு 30க்கும் மேற்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது பண்ணியும், இது எல்லாத்துக்குமே எனக்கு முதுகெலும்புன்றதை விட என்ன சொல்கிறது, என்னை இப்படி ஏற்றி அழகு பார்க்குற ஒருத்தன் அப்படின்னா என் நண்பன் விக்னேஷ்காந்த். நான் டேரக்டர்னா அதுக்கு அவன் தான் காரணம். அவன் எனக்கு நண்பனாக கிடைச்சதுனால மட்டும்தான் நான் டேரக்டர். அது உண்மையாக தான் சொல்கிறேன். வேறு யாரும் அவனுக்கு நண்பனாக கிடைச்சாலும் அவங்க டேரக்டர் ஆயிடுவாங்க, அதில் எந்த அளவுக்கும் சந்தேகமே இல்லை. இப்போது கடைசி நேரத்தில் நான் கண்டென்ட் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து இது பாங் டிஜிட்டல் தான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அவங்க பண்ணுறாங்கன்றது வரைக்கும் எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். என்னை வேறு எந்த டென்ஷனும் எனக்கு கொடுக்காம எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறதுலேருந்து அதிகமாக நான் கெட்ட வார்த்தையில் திட்டினதான் அவனதான். எல்லாத்துக்குமே கூட இருந்து என்னை விட்டு விலகாமல் இருந்ததுக்கும் சரி, நான் எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் என் கூடவே இருந்ததுக்கும் சரி. ஒரு புக்கே எழுதணும்டா, இது பத்தாது இங்கே இருக்கிறதெல்லாம். ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னாலும் தப்பு, நான் அதை திரும்பி செய்யணும்னு தான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய செய்வேன், உனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்வேன். ரொம்ப ரொம்ப நன்றிடா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். அண்ட் ரியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹவுசிங் திஸ் இவென்ட். தேங்க்யூ, நன்றி நன்றி சார். இல்லை அப்படி எப்படி உங்களை வந்து விட முடியும்? Ladies and gentlemen, once again, let's give it up for Kaliyarasan Thangavel. Thank you. Sorry, DJ Gandhi, thank you, Gandhi, thank you. We all know how important and how emotional the stage is for you. So, paper to screen, digital to வெள்ளித்திரை சாதிச்சிட்டீங்க. பட் நீங்கள் வந்துட்டு நிறைவாக பெஸ்ட்டாக நான் நினச்ச எல்லாமே வந்து பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைவான ஃபீலிங் உங்களுக்கு இப்போ இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. சாரி, ஏஜிஸை மென்ஷன் பண்ண மாட்டேன். ஏஜிஸ் நான் என்னென்னா, எனக்கு நம்ம பார்த்தோம், நம்ம ப்ரொடியூசர் நம்ம கதை சொல்லி கேட்டோம், எல்லாருமே பார்த்து நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு ஃபீட்பேக் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் ப்ரொடியூசர்கிட்ட இருந்தும் மற்றவங்ககிட்ட இருந்தும் வந்துகிட்டே இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை சார். சரி, ஃபஸ்ட் டைம் நம்ம வெளில யாருக்காவது போட்டு காமிப்போம் இல்லையா? இப்போ சிந்தன் சாரும், ஏஜிஎஸ்லேருந்து சிந்தன் சாரும் அர்ச்சனா மேமும் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் வந்துட்டு இந்த படத்தை வெளியிடுறோம், நாங்கள் வாங்கி இது பண்ணுறோன்னு சொன்னப்போ எனக்கு கிடைச்ச நம்பிக்கை ரொம்ப பெரிய நம்பிக்கை. அன்றைக்கி நான் முழுசாக நம்பினேன் படம் கண்டிப்பாக பெரிய ஹிட்டாக போகுதுன்னு. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார். ஏஜிஎஸ் அண்ட் டீம், சிந்தன் சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி, எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. எஸ்கே சார் வந்துட்டு எஸ்கே அண்ணன் வந்துட்டு கிட்டத்தட்ட எங்கள் ஃபேமிலி மாதிரி. அவருக்கு இருக்கிற பிஸி ஷெடியூல் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஷெடியூலையும் நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்து படத்தை பார்த்துட்டு சஜஷன் சொல்லி இந்த படம் கண்டிப்பாக ஹிட்ரா அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போனது மறக்கவே முடியாத நாள். தேங்க்யூண்ணே. நீங்கள் நெஞ்சமுண்டு நேர்மண்டின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலன்னா இங்கே நாங்கள் யாருமே இல்லை. அதை ஆரம்பித்து வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. விதை அங்கேருந்து ஆரம்பிச்சு தான் சினிமா கடை வேறு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய கஷ்டங்கள், நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி பாடல்களே பயங்கர ட்ரெண்டிங்கில் எல்லாருமே வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனுபவம் இந்த ஒரு நேரத்தில்? இன்டர்வல் பிளாக் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சீக்வன்ஸ். அது எனக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸியான படத்துக்கு உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். என்னன்னா, குஷி படத்தில் ஒரு ஷாட் வரும், என் இடுப்பை பார்த்தியா இல்லையான்னு கான்வர்சேஷன்லேயே ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷத்தை. இதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம படத்தில் இருக்குது. அதை ரொம்ப கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணி கரெக்டாக எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சிங்கிள் ஷாட் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக தேங்க்ஸ் மாளவிகா அண்ட் ரியோன்னு அந்த சிங்கிள் ஷாட்டில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தாங்க. மாதேஷனும் அது ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருந்தாரு. நான் ரொம்ப ரசித்த மூமெண்ட்னா மேக்கிங்கில் எனக்கு அந்த இன்டர்வல் பிளாக் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஆனால் கட்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால திருப்பி நாங்கள் கட்டட் வெர்ஷன் தான் வச்சுருக்கோம். பட் ஆனால் அந்த சிங்கிள் ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த சிங்கிள் ஷாட்டையும் நாங்கள் தனியாக வேணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ரொம்ப அழகாக வந்துருச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பா we are waiting for that single shot. and இந்த டைட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி நான் கேட்கணும் அப்படின்னு வந்து நினைச்சேன். உண்மையாவே பொதுவா வந்து சொல்றது பெண் பாவம் கொள்ளாதது அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. எல்லாருமே அக்செப்ட் பண்ற ஒரு விஷயம் கூட இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே. என்னங்க டக்கல் நீங்களே சொன்னீங்க. பட் இந்த டைட்டில் திரும்பி பார்க்க வச்சுச்சு, ஆண் பாவம்
சொல்லாதது நீ எப்போ உங்களுக்கு தோணுச்சு இந்த டைட்டில் கண்டிப்பா அதை வைக்கணும் அப்படின்னு ஏன் why did you choose this? இந்த படத்துக்கு வேற எந்த டைட்டிலுமே செட் ஆகாதுங்க. சீரியஸாவே இந்த படத்துக்கு நீங்க வேற எப்படி வச்சாலும் செட் ஆகாது. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கும் புரியும். நாங்க வேற டைட்டில் யோசிச்சுட்டு திருப்பி இங்க வந்தோம் அப்படின்லாம் இல்லை. இந்த டைட்டில் தான் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான். ரியோன்னு, ப்ரொடியூசர் சாரு, விக்கி எல்லாருமே பேசினது தான். நாங்கள் நிறைய டைட்டில் டெலிபரேட் பண்ணோம். பட் ஆனால் கடைசியாக இல்லை இது போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு ராசன் இந்த கதை தான் இந்த டைட்டில் டிமாண்ட் பண்ணியிருக்கு. நீங்க அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வேற எந்த டைட்டில் இருந்தாலும் இதுக்கு நல்லா இருந்திருக்காது அப்படிங்கிறது. ஓகே, சோ 31ஆம் தேதி கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்க போறோம். டெஃபினெட்லி அக்டோபர் 31 படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் ப்ரெஸ்ஸுக்கு கண்டிப்பாக காமிச்சிடுவோம். நீங்கள் கண்டிப்பாக படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அக்டோபர் 31ஆம் தேதி பொதுமக்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் சொல்வீங்க இல்லையா, டே நம்ம ஒரு 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 நல்ல படத்துக்கு போனால் இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இது போய் பாடுற அப்படின்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற படமாக இருக்கும். நிச்சயமாக வந்து பார்த்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். வி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தி சக்சஸ் மீட். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. ஓகே, that's a very long wish, but wholehearted-ஆ வந்து நீங்க விஷ் பண்ணதுல உங்களுக்கும் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணல. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்ம நிறைய ஸ்டேஜ்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ டெபியூவா 2 ஹோஸ்ட் வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. கூட்டலாமா? Let's welcome the debut anchors onto the stage. ஓகே, இவங்க தான் வந்துட்டு நம்மளோட 2 ஆங்கர்ஸ். ஒரு சில क्वेश्चंस கேட்கறதுக்காக. என்னாச்சு பாப்பா? தூக்கம். ஓகே சரி, இப்போ ஸ்ருதி கொஞ்சம் क्वेश्चंस ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படியே ஷூட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்தான்னா அப்பா கூட போய் அப்படியே பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டாங்க. பட் ஓகே, இட்ஸ் ஃபைன். நீங்க கம் ஆன், கோ ஹெட். எனக்கே மறந்துருச்சு இவ்வளோ நேரத்தில். நான் இல்லையே படிச்சுக்கிறேன். இல்ல பரவாயில்ல. ஓகே, சோ இது வந்து ஸ்ருதி ரிதி ஷோ. ஸ்ருதி கோ ஹெட். ரித்தி தான் ஆக்சுவலா क्वेश्चंस 3 கேட்கணும்னு அவ வெச்சிருக்கா. ஸ்ருதி ரிதியோட क्वेश्चंस நீங்களே வந்து கேட்ருங்க. ஐயோ, ரித்தி क्वेश्चंस எனக்கு தெரியாது, அவளுக்கு தான் தெரியும். சரி, அப்ப ஸ்ருதி क्वेश्चंस மட்டும் கேட்றலாம். சரி, ஸ்ருதி क्वेश्चंस 3 தான் கொடுத்திருக்காங்க. சோ டக்கு கேட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நடிச்சதுலேயே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? இது ஆக்சுவலா எனக்கே பதில் தெரியும். போட நடிச்சதுலையா மாளவிகா? ஆப்வியஸா. நீங்க எதிர்பார்த்த பதிலா? ஆமா, எனக்கே தெரியும். இல்ல, क्वेश्चन நடிச்சதுல அப்படின்னு தானே கேட்டேன். ஆமா, யா மாளவிகா. ஓகே, ஸோ ரைட் ஆன்சர். ஆமா. செகண்ட் வந்து இதுவா? ஓகே. எப்பாவது என்கிட்ட ஷூட்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போயிருக்கியா? இந்த மாதிரி எனக்கு நடக்கணும்னு ஆசை தான், ஆனா அந்த மாதிரி எனக்கு நடந்ததே கிடையாது. ஏன்னா நான் வீட்டுல இருந்து கிளம்புனா எங்க இருக்கேன், யார் கூட இருக்கேன்னு ஃபுல்லா அவனுங்க எல்லாருமே அப்டேட் பண்ணிடுவானுங்க. ஆக்சுவலா என்னோட ஃபேமிலி பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. வீட்டுல இருந்து கிளம்புனா என்னென்ன நடக்குதோ அதை நான் அப்டேட் பண்றனோ இல்லையோ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவானுங்க. ஸோ பொய் சொல்லிட்டு இல்ல, இதுல பின் குறிப்பு போட்டிருக்காங்க. நீ போயிருக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன், ஆனா தெரியும், உண்மையை மட்டும் சொல்லுன்னு போட்டிருக்காங்க. இல்ல ஷூட்டிங்னு சொல்லிட்டுலாம் எங்கேயும் போனதில்லை. ஷூட்டிங்ல இருந்து கிளம்பிட்டேன், தோ வந்துகிட்டு இருக்கேன்னு வேணா நிறைய தடவை போய் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் இது வந்து நீ லவ் பண்ணும்போது எனக்காக ஒரு பாட்டு பாடினல, ஆத்தங்கிற மருமை. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்த, அதுல எதுவுமே நடந்த மாதிரி இல்ல. இது எழுதி கொடுக்கல, அது தானா வந்த கேள்வி. ஸோ இப்போ நீ அதை வந்து ரிவைஸ்டா, இப்போ இந்த அந்த பொய்யெல்லாம் இல்லாம இப்போ ஏதாவது மேரேஜ் லைஃப் இந்த 10 வருஷத்துக்கு ரிவைஸ்டா ஏதாவது ஒரு
பாட்டு பாடணும்னா என்னன்னு பாட வைப்பேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன், நானே ஃபீல் பண்ணிருக்கேன். பேசுறது விட்டுருங்க, பாட்டு பாடினா கேட்போம். ஓ, எங்க 2 பேரும் ஜோடி பொருத்துமா சார்? ஓகே சார். ரொம்ப நேரம் இல்ல, உண்மையை சொல்லணும்னு சொல்லி இல்ல இப்ப கேட்டேன். ஆமா, அப்ப கஷ்டம்தான். சரி, நான் வந்துட்டேன். மாமியே ஒன்ன காணாம அப்படின்னு பாடியிருப்பேன். அதுல சாப்பாடெல்லாம் பேசியிருந்திருப்பேன். இப்ப என்னோட நிலவரப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மனைவியை பார்த்து பாடினது, இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாடுறேன். இதிலும் சில வார்த்தைகள் கற்பனையே. மனைவியா ஒன்ன கட்டிட்டேன், சோத்துக்கு ஸ்விக்கியில தேடிட்டேன், சுமாரையும் சூப்பர்னு சொல்ல பழகிட்டேன். ஓகே பாவி. காலையில் ஷூட்டிங் போகணும், மாலையில் டப்பிங்கும் போகணும், மாச கடைசியில இஎம்ஐ கொஞ்சம் கட்டணும், ஒத்தையில் ஸ்கை வாக் டோரோரும் பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேனே, ஒத்தையில் ஈஸியா ரோட்டோரும் காடை தேய்ச்சு கண்ணீர் வடிச்சேனே, தங்கோ நீ கோவப்பட்டதும் கதவை சாத்திட்டு காலில் விழுந்தேனே, முத்து மாமே உன்னை தேடி வந்தாச்சு. என் மொத்த உசிரிப்பு தான் பார்த்தா தூக்கிட்டு போனான். என் மொத்த உசிர உள்ளங்கையில் தந்தாச்சு. ஆத்தங்கர மரமே அரச மர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. மீண்டும் சிங்கர் ரியோராஜ் உங்களுக்காக. 100% ஸ்பாட்லே லிரிக்ஸ் எல்லாம் மாத்தி அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணி பாட்டு பண்ணாரு. என்னங்க ஒத்துக்கிறீங்களா சித்து? அடுத்த படத்துல பாட வைக்கிறீங்க. ஓகே, thank you once again. Thank you. And Shruti, are you happy with all the questions? யா ஓகே, பரவாயில்ல. ஆனா அது ஸ்விக்கிலாம் இல்ல, போய் என்னது? நான் சமைக்கிறேன், ஸ்விக்கிலாம் இல்ல. ஆமா, நானே பாத்துர்க்கேங்க. போஸ்ட் ஸ்டோரி எல்லாம் for my husband அப்படினு பண்ணி போடுறாங்களே. அந்த ஸ்டோரி என்னைக்கு சமைச்சாங்க? Okay, if you want to wish your husband now at this moment. எஸ், ஸோ எப்போதும் சொல்கிறது தான், ஃபுல் இந்த ரிலீஸ் டைமில் வந்து ரொம்ப ஃபுல் டென்ஷனில் இருப்பான். பிகாஸ் எல்லா வேலையும் அவன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு நினைப்பான். ஸோ கம்ப்ளீட் டென்ஷனில் இருப்பான். அதெல்லாம் இல்லாமல் இந்த வாட்டி ரிலாக்ஸ்டாக இருன்னு மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் இந்த படம் கன்ஃபார்மாக பெரிய ஹிட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் பார்த்தேன், அதுவே பயங்கரமாக இருக்கும். இன்டர்வெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ரிலாக்ஸ்டாகவே இருக்கலாம். பிகாஸ் இட் இஸ் கோனா பி a huge hit டெஃபினட்டாக. ஏன்னா இது வந்து ப்ராப்பர் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். அண்டு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், டீம் எல்லாரும். ஸோ இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச். மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் மனைவி கிட்ட இருந்து இந்த விஷயம் கிடைக்கிறது பெரிய விஷயங்க. இன்னைக்கு ஐ திங்க் யூ ஷுட் பி வெரி வெரி பிளெஸ்ட். பிகாஸ் வந்து எல்லாருமே உங்களை அப்படியே புகழ்த்தி தள்ளிட்டாங்க. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். அண்ட் தேங்க் யூ ஒன்ஸ் அகேன் ஸ்ருதி. தேங்க் யூ. அண்ட் எஸ், இந்த படம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த சில படங்கள், இதுக்கப்புறமேட்டு நாங்கள் பண்ண போகிறது, இது எல்லாத்துக்குமே அந்த அந்த முழு முதல் காரணம் வந்து சிவகார்த்திகேயன் தான். ஸோ சிவகார்த்திகேயன் நான் வந்து நெஞ்சமுண்டு நேர்மிண்டு ஓடு ராஜால கார்த்திக் வேணுகோபாலன் மேலே நம்பிக்கை வைக்கலை அப்படின்னா, ஜோல ஹரிஹரன் ராம் இல்லை, ஸ்வீட் ஆர்ட்டில் ஸ்வினித் இல்லை, ஆண் பாவம் பொல்லாததில் கலையரசன் தங்கவேல் இல்லை. ஸோ அந்த முதல் நம்பிக்கையை வச்ச சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்துக்கும் சரி, இதுக்கப்புறம் நடக்க போகிற நிறைய நல்ல விஷயங்களுக்கும் சரி, சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஈவினிங். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே ஒன்ஸ் அகேன் ரொம்ப நன்றி. ஆனால் கையை அப்படி தூக்காது. ஓகே, தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச். வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தது இந்த எல்லா நிகழ்வையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகேன். Thank you once again, Trio, and all the very best. Looking forward for the movie. Thank you, Diya, for hosting this event. So thank you so much. Pleasure is all mine. You can be seated. And once again, thank you very much, press and media. Thank you, audience. It was a thanks எல்லாருக்கும், வந்தவங்க எல்லாத்துக்குமே உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை.
எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. என்ன சார் இது? क्वेश्चन கேட்டீங்க. ஏதோ क्वेश्चन சொன்னாங்க, அதுக்கு நாங்க ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டோம். ஓகே, நீங்க ரெண்டு பேரும் வந்து படத்துடைய முக்கியமான ரெண்டு பேக் போன்ஸ் அப்படி சொல்ல, உங்களுக்குள்ள வந்து பயங்கரமான காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பாண்ட் இருக்குன்னு, அதை பத்தி சொல்லுங்க சார். இது எதிர்பார்க்கல அது क्वेश्चन மாத்தி சொல்லுங்க. ஓ, அப்ப கொடுத்துட்டாங்க அந்த क्वेश्चन. இல்ல வேற ஏதாவது கேப்பீங்க? இல்ல, இது எனக்கு பேசிக்கா இதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்ட் பத்தி என்னன்னு கேட்டா, மீன் இந்த சாரு அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ணன் வந்து சீனியரேவா இருந்தாலும் அண்ணன் கூப்பிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஒரு பிரதர்ஹுட் ஜோன்ல தான் நாங்கள் இருப்போம். ப்ளஸ் எனக்கு வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ் வேணும்னு கேட்டாலும் அண்ணன் எடுத்து தருவார். எவ்வளோ இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டாலுமே எடுத்து கொடுப்பாரு. ப்ளஸ் எனக்கு இங்கே வந்துட்டு எடிட்டில் வந்துட்டு இந்த கட்டில் ஏதாவது ஃபோக்கஸ் மிஸ் ஆயிருக்குன்னு சொன்னால் கூட நான் என்ன சொன்னார்னா டக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோம். அப்ப நீங்க முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? சரி, எனக்கு இப்படி தான் வேணும் ஷார்ட், இந்த மாதிரி பண்ணி. ஓகே, ஆமா ஷார்ட் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி டைரக்ஷன் டீம் கிட்ட கொடுத்து எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எடிட்டிங் ஈஸியா இருக்கும். இல்லாட்டி ஓகே. பட் ஏதாவது ஷார்ட் பார்த்துச்சா இது அப்படி பெர்ஃபெக்ட்டா இல்லையே, மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது எடுத்து கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல நீங்க எதிர்பார்க்காத மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு ஷார்ட் வந்துச்சா வாவ்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது? எல்லா ஷாட்டுமே நல்ல ஷாட்டா தான். வாவ் ஷாட்ஸ் தான். ஓகே சரி, நீங்க சொல்லுங்க. சரி, உங்ககிட்ட கேக்குறேன். ஆண் பாவம் பொல்லாதது படத்தோடைய டைட்டில். உங்களோட லைஃப்ல ரொம்ப பாவம் இந்த ஆண் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு ஆண்னா யாரு? நீங்க தானே சொல்லக்கூடாது. டைரக்டர் கலைதான். டைரக்டர் கலைதான் பாவமா? ஏன்னா இந்த படம் பண்ணும்போது அவர் பேச்சுலர் ஷூட்டிங்ல இருக்கும்போது தான் கல்யாணம் நடந்துச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கப்ப ஒரு நாள் வந்து இப்போ நான் அந்த படத்தை எடுத்தா இன்னும் பெட்டரா எடுத்துக்க முடியும்னு ஃபீல் பண்ணாப்ல. அவரோட மனைவி வந்திருக்காங்களா? அதுக்கு வந்து காரணம் பார்த்தோன்னே சம்பவமும் இருக்கு. டப்பிங் எப்பவுமே ஃபோன் வந்தா டப்பிங் ஸ்டுடியோல மட்டும் எதிரில் பேசுறவங்களுக்கும் சவுண்டு கம்மியா இருக்கனால கேட்கும். 2 சட்னி கேட்டிருந்தாரு, ஒரு சட்னி தான் ஆட்டிருந்தாங்க போல இருக்கு. எனக்கு கேட்குது வெளியே, ஆனாலும் அப்படியே திட்டு வாங்கிட்டே வெளியே ஓட்டாரு. அதனால அவர் தான் பாவம்னு நான் நினைக்கிறேன். சார், கல்யாணம் எவ்வளவு மாசம் ஆச்சு சார்? ஒரு வருஷம். ஒரு வருஷத்துக்குள்ளே பாவம் அப்படின்னு நீங்க வந்து டேக் பண்ணிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. பட் நீங்க பாவம் கிடையாது. உங்களை விட ஒரு பாவம். இவ்வளோ ஓப்பனா வந்து நீங்க கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றேன், அவர் வந்து படம் எடுத்திருக்காருல, அதனால சொல்றேன். மேட்ச் பண்ணிட்டாரு. ஓகே சார், நீங்க சொல்லுங்க. படத்துல நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும்? பிகாஸ் நீங்க போறீங்க, ஷார்ட்ல வந்து ஒர்க் பண்றீங்க, நிறைய லொகேஷன்ஸ் இருந்திருப்பீங்க. ரொம்ப கஷ்டமா இருந்த சிச்சுவேஷன்ஸ் ஏதாவது இருந்தது அந்த படத்துல ஷூட் பண்ணும்போது? இல்ல, இந்த படத்துல கஷ்டம்னு சொல்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி டிராமா மாதிரி தான். ஸோ அதனால ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, சூப்பர் சார். ஸோ படம் வந்து வெளிவர போகுது அண்ட் எந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு? எதிர்ப்புகளும் இருக்குமா? கான்ட்ரோவர்சிஸ் இருக்குமா? எதிர்ப்புலாம் இருக்காது. எல்லாரோட லைஃப்லயும் நடந்த ஒரு விஷயங்கள் தானே, கனெக்ட் பண்ணிப்பாங்க எல்லாருமே. ஓகே, ஓப்பனா எடுத்திருக்கீங்க ஒரு திரைப்படம். ஆமா. ஸோ அது வந்து நம்ம டெஃபினட்டா வி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். தேங்க் யூ வெரி மச். Thank you so much. A huge round of applause to the cinematographer and editor. நன்றி sir. Thank you. அங்கிருந்து வரும்போது ஓகே படத்துல நடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு நான் வந்து நினைச்சேன். படத்துல நடிச்சிருக்கீங்களா? Of course. ஒரு சீன்ல இல்ல, of course you also look very beautiful and nice. And பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. The trailer and everything looks very colorful and nice. எப்படி வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க? How is it working in the film? Actually இது ரொம்ப எனக்கு close to heart. Okay. Like எல்லாரும் வந்து friends மாதிரி. Okay. ரொம்ப எல்லார் கூடயும் உடனே ஒட்டிக்கிட்டேன் and she became my best friend now. Okay. இவங்க கூட முன்னாடி வர்க் பண்ணிருக்கீங்களா அந்த டீம்? இல்ல, this is the first time. Okay. ஆமா. ஓகே, உங்களோட எந்த வர்க் பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்துல கண்டிப்பா மீனாட்சி காஸ்ட் பண்ணி போட்டே ஆகணும் அப்படின்னு வந்து நீங்க டைரக்டர்ட்ட தான் கேட்கணும். டைரக்டர் சார் மேல வந்து அதுக்கான பதில் சொல்லுங்க. ஓகே. So I'm very happy to be part of this film. Usually, the hero and heroines எல்லாம் வந்து no I'm not interested in this color இல்ல இந்த Dress வேண்டாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? ஐயோ, அவர் ரொம்ப சமத்தான அவங்களுக்கு ரியோ வந்து ரொம்ப சமத்து தான். ஓகே, ரியோ எதுவா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். நல்லா இருந்ததுன்னா ஓகே சூப்பர் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு. ஓகே, how was it with மாளவிகா? மாலு is my sister மாதிரி. ஓகே, சின்ன பொண்ணு. ஸோ இல்ல அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் டிமாண்ட் பண்ணாங்க உங்ககிட்ட இருந்து? பெருசா டிமாண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, பட் எனக்கு இந்த மாதிரி குடும்பம் நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் லைக் சிஸ்டர் பாண்டிங் மாதிரி தான்.
இல்ல மாலு அவங்கள பொறுத்த அளவுக்கு she is a பக்கா homely figure இல்ல. We like to see her always like this, but she'll also want to explore something different. எனக்கு இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி. I gave her all options. Okay. இதுதான் போடணும் அப்படினா இல்ல எல்லா ஆப்ஷன்ஸும் because it's a colorful commercial film, right? So இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதனால I gave her all options whichever suited her. So we went with that. All right. So Meenakshi, how is it working in the film on the whole? Very best. Okay, are you happy to be with? Superங்க. The movie is going to get released and என்ன சொல்ல விரும்புறீங்க? Congrats to all everyone. Okay. Yeah. All right, thank you once again. A huge round of applause to our Thank you. costume designer Meenakshi and all the very best for future as well. Nandri. Thank you. Ram sir onto the stage please. So wish பண்றதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய pre-release eventக்கு join பண்ணிருக்காரு. வணக்கம் sir. அண்ட் கெஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டா வருவாங்க. பட் பொன்ராம் சார் பொறுத்த அளவுக்கு எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தர் உட்கார்ந்து விஷ் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க வந்து ஆத்மார்த்தமா வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் தட் சார் அண்ட் தேங்க்யூ அண்ட் இட்ஸ் நைஸ் டு ஹேவ் யூ ஹியர் ப்ளீஸ். வணக்கம். நான் ஏன் இன்ட்ரெஸ்டாக சீக்கிரம் வந்துடுறேன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ட்ரெய்லர். ஓகே. உடனே பார்க்கணும்னு தோணுச்சு. ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சுது இது ஒரு எவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம் அப்படின்னு. உண்மையிலேயே இந்த ட்ரெய்லர் ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ரியோக்கு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு வீட்டில் நடந்துட்டு இருக்க ஒரு மேட்டர் தான், சம்பவம் தான். இன்றைக்கி பார்த்தா கோர்ட்டில் அவ்வளோ கேசஸ் போட்டிருக்கு, ஃபேமிலி கேசஸ் தான். அதை கரெக்டாக கரண்ட்டில் எடுத்திருக்காங்க இந்த படம். ஸோ எல்லா ஃபேமிலிக்கும் இது கனெக்ட் ஆகும். ஒரு சண்டைங்கிறது இருக்கும், வரும் போகும். பெண் பாவம் புல்லாவும் கேள்விப்பட்டிருக்கோம், இங்கே ஒரு ஆண் பாவம் புல்லாவும் தான். உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட டேரக்டர் கலை அண்ட் ரியோ அண்ட் ஹீரோயின் மாளவிகா அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. இந்த படத்துக்கு லாஸ்ட் டைம் உங்கள் பேர் ரொம்ப செம்ம ஹிட்டு, இது பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பேர் வந்து கண்டினியூவாக சக்ஸஸ் ஆகும். தென் ப்ரொடியூசர் ட்ராம்ஸ்டிக் கம்பெனி ஆல்ரெடி இன்னும் தான் அவங்களும் நல்ல அவங்க ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு இதுலாம் வெறும் ஸ்கிரிப்டை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய கண்டினியூவான எல்லா படங்களும் ஹிட் ஆகணும். மொத்த ஹோல் டீம் அண்ட் கேமராமேன் எடிட்டர் அனைவருக்கும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகி பெரிய லெவல் போகணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. ஓகே சார். பொன்ராம் சார், யூ ஆர் அ ஸ்டார் மேக்கருங்க. ஓகேங்களா, எல்லா ஸ்டார்ஸுமே அடுத்த லெவல் கொண்டு போய் அவங்களோட லைஃபை அப்கிரேட் பண்ணி விடுற ஒன் ஆஃப் த அமேசிங் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம ரியோட முகத்தை பார்க்கும்போது அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க? இவ்வளோ பயப்படுறீங்க ரியோ? கூல் தான். ஓகே. அவர் பெரிய ஆளாக வருவார். நான் லாஸ்ட் டைம் ஒரு ஆடியோ லான்ச்சில் சொன்னேன், பெரிய ஹீரோ வருவார், டாப் லெவலில் வருவார்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பெரிய லெவலில் வருவீங்க, வாழ்த்துக்கள். நான் சொன்னேன் நல்லா முடி மட்டும் நல்லா வளர்த்துங்க, நல்லா லுக்காக இருக்கீங்க அப்படி சொல்கிறீங்க. அவர்கிட்டே சொன்னேன் லாஸ்ட் டைம் ஒரு பிஎன்சி படம் தட்டி விடுங்க, அது செம்மையாக இருக்கும் அப்படின்னேன். ஆனால் என் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். ஸோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்ட் பற்றி ஏதாவது ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்? ஹியூமர் பேசிக்காக வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு சீனை ஹேண்டில் பண்ணும்போது அதை வந்து நாங்கள் பேப்பரில் ஒரு 10% 50% வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது 100% ஆகுது ஹீரோக்கள் அண்ட் காமெடியன் ஆர்டிஸ்ட் தான். ஸோ நாங்கள் பேப்பரில் இருக்கிறத வந்து கீழே கொண்டு போயிடக்கூடாது, மேலே கொண்டு போகணும். அதில் ரியோ சூப்பராக பண்ணுவார்னு தோணுது. ஏன்னா அவரோட படத்தில் வர சீன்ஸ் எல்லாமே ஏன்னா காமெடியில் எங்கெங்கெல்லாம் ஒட்டட் பண்ணியிருப்பான்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் அவங்களோட டேலண்ட் நினைக்கிறேன். அதை கண்டினியூவாக பண்ணுங்க, எல்லா படங்களையும் பண்ணுங்க, அதை ஒர்க் அவுட் ஆகும். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தோட டைட்டில் சார் ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களோட லைஃப்ல நீங்க பார்த்து ரொம்ப பாவமான ஒரு ஆண்? ஆக்சுவலி பெண் பாவம் தான் பொல்லாதது. ஆமா சார், மனசுல இருக்கிற நம்மளால மாத்திக்கிறோம். நம்மகிட்ட மாற்றவங்க தான் நிறைய பேர். அது ஒரு ஆண் சொல்றது கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அந்த படத்துல இப்ப ஜெனரேஷன் மாறுது இல்லையா, ஒரு டைம் வந்து பெண் பாவமா இருக்கும், ஆனா இன்னைக்கு ஆண் தான் பாவம். சார் எப்படி சார் நீங்க இப்படி பேலன்ஸ் பண்ணி வந்து நீங்க சொல்றீங்க? ஓகே, அப்படி இருக்கும் பொழுது இப்போதைக்கு அப்படி நீங்க சொன்னீங்களே, இப்போதைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரொம்ப பாவமான ஆண் இல்ல நீங்க பார்த்து ரொம்ப பாவமான ஆண்? 50% ஆண்கள் பாவம் தான், எண்ணி சொல்ல முடியாது. இங்க வந்திருக்கிற ஒரு 50% கண்டிப்பா பாவம் தான். அதுல நீங்க யாராவது சொல்லலாம், ப்ரொடியூசர் பாவம் சொல்லலாம், டைரக்டர் பாவம் சொல்லலாம், ரியோ பாவம் சொல்லலாம், நீங்க பாவம் சொல்லலாம், விக்னேஷ் கான் சொல்லலாம், அந்த மாதிரி யாரை வேணா சொல்லலாம் சார். அனைமே டைரக்டர் தான் பாவமா நினைக்கிறேன். எல்லாருமே டைரக்டர் சொல்லலாம். கல்யாணம் பண்ணிருக்காரு, வண்டி புது வண்டி இல்ல சார். அவர் இன்னும் வாழணும் சார், கல்யாணமாய் 1 வருஷம் தான் சார் ஆச்சு. ஓகே, அது அவர் தான் பாவம். கண்டிப்பா அவர் தான் பாவம். ஓகே சார். எனிவே நன்றி சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்சதுக்கு நன்றி. ஆண்பாவம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி தேங்க்யூ வெரி மச் சார்.
இப்போ நம்மளுடைய இந்த ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்ல வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். அண்ட் நல்ல ஒரு கைத்தட்டலோட நம்ம இந்த பாட்டை ப்ளே பண்ணலாமா? நன்றி, தேங்க்யூ. ஹாய் ஹலோன்னு மட்டும் சொல்லுங்க. we have a special segment, நிறைய இருக்கு பேச போறோம். பட் பிஃபோர் தட் எல்லாரையும் வெல்கம் மட்டும் பண்ணிடுங்க. எஸ், தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முதல் வணக்கம் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. என்னோட ஒவ்வொரு படத்துலையுமே என் கூட இருந்திருக்கீங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட் வரும்போது அதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஸோ அது இந்த படத்துலையும் நடக்கும். ஸோ இந்த படம் பார்த்தா அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். எவ்வளோ பிடிக்குதோ அதை அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நான். அண்ட் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வசந்த் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. அண்ட் பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். அண்ட் வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நிறைய பேசுகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் உங்க ஜோடி அனுபவத்தை பத்தியும் அண்ட் இவங்களுடைய ஜோடி பொருத்த பத்தியும் இந்த படத்தை பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு முதல் வணக்கம். ட்ரம்ஸ்டிக் இந்த நிறுவனத்தில் நான் இது 3வது படம். 2வது படமாக இந்த படம் நடிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்த படத்துலேயும் நான் ட்ரம்ஸ்டிக் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல தயாரிப்பாளருக்கு நன்றி. இன்னும் சொல்லப்போனால் குடும்ப டாக்டர் மாதிரி ஆகிட்டுருக்கேன் அந்த படத்தில். அவர் படத்துலனா ஒரு சீன் இருக்கிற மாதிரி. கலையரசன் இயக்குனர், என்னுடைய மூத்த மகன் பேர் கலையரசன். அதனால் அவர் கலை எனக்கு ரொம்பவும் நெருக்கமாகிட்டார் பேர்லேயே. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. நிறைய ஆண்பாவத்தை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம். நாங்கள்லாம் 66 வயது ஆயிடுச்சுன்னா நிறைய ஆண்பாவம் நாங்கள் எங்களுக்கு தான். நாங்கள் அனுபவித்ததெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விரைவிலே நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. அதனால் இந்த டைட்டில் மிக பொருத்தமான ஒரு டைட்டில். இந்த காலகட்டத்துக்குன்னு இல்லை, ஒவ்வொரு ஆண்களுமே அந்த காலத்தில் இருந்து சுமைகளை வந்து பெண்கள் தான் சுமக்கிறாங்க இல்லை, ஆண்களுக்கு தான் நிறைய சுமை இருந்தது. அவங்க அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அப்போ ஆண்பாவம் யாருக்கு இருந்துச்சுன்னா ஆண்களுக்கு தான் இருந்தது. இப்போ நீங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கீங்கன்னா இந்த இளைஞர்களுக்கு தகுந்தாப்புல இதை கொண்டு வந்திருக்கீங்க. பாடல் சிறப்பு, அந்த கதாநாயகியினுடைய நடிப்பு, உங்களுடைய நடிப்பு. தம்பி எனக்கு வந்து அவனுக்கு நான் அப்பாவாக நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். அதனால் அவன் என்ன சொல்லலாம் உரிமையோட கதாநாயகனை. என்னுடைய பையன் அருமையாக நடிச்சிருக்காரு. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்லேருந்து ஒரு சமன் வரும். அதை கொண்டு வந்து கொடுத்த உடனே நான் ஆவேசமாக பேசுகிறோம்னு சமனை தூக்கி அடிச்சுட்டேன். அடுத்த பில்டிங்கே போயிடுச்சு. அது மொட்டை மாடியில் எடுத்தான் அந்த சீனு. அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. திருப்பி போய் கீழே இறங்கி போய் அந்த சமனுக்கு எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த ஷாட் எடுத்தாங்க. அது கொஞ்சம் நடிக்கிற வேகத்தில் பண்ணிட்டேன் நான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி பொதுமக்கள் மத்தியில் நடத்துறது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயங்கள். ஏன்னா சினிமாக்கார துறையில் வந்து சினிமா சம்மந்தப்பட்டவர்களே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அரங்கத்தில் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியை வந்து இப்படி பொதுமக்கள் வந்து போகிற இடத்துல நிகழ்த்தும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பொதுமக்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சியை கலந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க தம்பி. அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இது மாதிரி பொது இடங்களை நடத்தும் போது மக்களுக்கும் நமக்கு ஒரு நேரடி தொடர்பு கிடைக்குது பார்த்தீங்களா. அந்த தொடர்பு வந்து நமக்கு எவ்வளோதான் நம்ம விளம்பரங்கள்லேயோ படங்கள் மூலியமாகவோ இல்லை சேனல்கள் மூலியமாகவோ நம்ம நடத்தினாலும் இது ஒரு நேரடி நிகழ்ச்சியாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குங்க. நான் இதில் கலந்துக்கிறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த ஸ்கூல்லெல்லாம் ஃபஸ்ட்டு வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இது கொடுப்பாங்க. இவன் தான் டெய்லி ஸ்கூலுக்கு. ஆனால் இன்றைக்கி நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், 2வது தான் பொன்ராம் வந்தார். அதனால் என் பேரை சொல்லலை, பொன்ராம் சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த சகோதரி சொல்லும்போது என்னை வந்து ஸ்டில்ஸ் பாண்டியன் அது அந்த அங்கே எடுக்கிறாங்கல்ல அவங்களோட உறவு. நான் ஒரு காலத்தில் ஃபோட்டோகிராஃபர் இருந்தேன். ஆனால் ராஜாராணி பாண்டியன் நான் நடித்து வாங்கின பட்டம். அதை தயவுசெய்து ராஜாராணி பாண்டியன் சொல்லுங்கள். நான் ஸ்டில்ஸ் பாண்டியனாக இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய உறவுகள்லாம் என்ன படம் எடுக்கிறாங்க இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ என் பேர் ராஜாராணி பாண்டியன். ஒரு முறை நீங்களே சொல்லுங்கள் மைக்கில் பார்க்கலாம். ராஜாராணி பாண்டியன். ஓகே சார், சூப்பர். ராஜாராணி பாண்டியன். நன்றி. நீங்க ஹாப்பினா ஹாப்பி. இந்த இடத்துல வந்து நான் வசந்த் சார் ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். வசந்த் சார் வந்து பாலச்சந்திரன் ஐயாட்ட உதவியாளராக இருக்கும்போது நான் ஸ்டில்ஸ் ரவிக்கு உதவியாளர். சின்ன சின்ன சீன் நடிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு நாள் இறக்கப்பட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் சீன் கொடுத்தாரு. மனதில் உறுதி வேண்டும் நினைக்கிறேன் சார். அப்போ கூட இதே மாதிரி கலர் சட்டை போட்டு போனால் தான் ஃப்ரேமில் நம்ம தெரியும்னு கலர் சட்டை போட்டு போனேன். இவர் கேமராவை பார்க்கக்கூடாதுங்கிறார்.
இவருக்கு அங்கே தேவை ஃப்ளாஷ் அடிக்கிறது ஒரு ஃபோட்டோகிராஃபர். நான் சினிமா நடிக்க போகிறோம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டேன். நீ எழுந்திருக்கிற ஒரு ஃப்ளாஷ் அடிக்கிற உட்காந்துக்கிறாரு. நோசந்த் எப்படியோ மூஞ்சி திடீர் அதெல்லாம் வேணாம், சட்டம் தெரிஞ்சா போதும் உட்கார வேண்டியது. அப்படி நடித்து வந்து அவருடைய படத்துலேயே நான் நடித்தேன். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவர் திரும்பி என்னை கூட்டி போய் எனக்கு வாய்ப்பு கொடுத்து மலரும் பல விஷயங்களை பேசிக்கிட்டோம். இப்போ சில்ஸ் ரவி சார் நானும் சந்திக்கும் போது இவரை பற்றி பேசியிருக்கோம். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. பொன்ராம் சார் எனக்கு கொடுத்தாரு, அதுக்கு நன்றி. மறக்க முடியாது சார். அதுக்கடுத்து கொடுக்கல, அதையும் நினைவுபடுத்திக்கிறேன் சார். மற்றபடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி. படம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், பாருங்கள் கண்டிப்பாக. ராஜா ராணி பாண்டியன் சார் அவர்கள் நன்றி, தேங்க்யூ வெரி மச். ஸோ அடுத்தது சார், நீங்கள் 2 பேருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து படத்தில் நடிச்சிருக்கீங்க. ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ ப்ளீஸ். செக் ஹலோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து இங்கே வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தோடதும் ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் கேதர்ட் ஹியர் ஃபார் ப்ரமோட்டிங் த மூவி. அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர் சார். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் என்னோட சொந்த ஒரு கோயம்புத்தூர் சார். ஸோ நீங்கள் மெம்மேலும் இன்னும் நிறையா படங்கள் கோயம்புத்தூர்லேயே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் சார். And thank you very much for the entire movie, and welcome to all the celebrities who have come here, to Ponram sir, welcome sir, and thank you director. First எனக்கு இந்த opportunity கொடுத்ததுக்கு ரொம்ப thanks. இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸை எனக்கு ஷேர் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்த ரியோன் எனக்கு ரொம்ப நன்றினா. And I am very much grateful to the entire team, and I wish the entire team great success. To all the technicians, crew and cast who have gathered here, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த படம் ஒரு கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது நான் ஆசைப்படுறேன், நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ விஷிங் எவ்ரி ஒன் கிரேட் சக்ஸஸ். அண்ட் ஆக்சுவலாக எனக்கு ஒரு 2 சீக்ரெட் மட்டும் சொல்லணும், டைரக்டரை பற்றி சொல்லலாமா? சீக்ரெட்னா கண்டிப்பாக அதை ரிவீல் பண்ணி ஆகணுங்க. ஓகே, நீங்கள் வழக்கமாக காலைல 4 மணிக்கு எப்போல்லாம் எந்திரிப்பீங்க? 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க மாட்டேன். ஓகே, ஏதாவது கல்யாணம் காது குத்து அந்த மாதிரி மட்டும்தான் இல்லையா? ஓகே, அவ்வளோதான். நம்ம டைரக்டர் வந்து டெய்லி காலைல 4 மணிக்கு தான் எந்திரிப்பாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் டெடிக்கேட்டடாக வந்து காலையில் எழுந்திரிச்சு ஸ்கிரிப்ட் பண்ணுவார். ப்ளஸ் படத்துக்கான வேலை எதுவாக இருந்தாலும் அவர் வந்து காலையிலேயே 4 மணிக்கு ஆரம்பிச்சிருவார். ஸோ இதோட டெய்லி ரொட்டீன் அவரோடது. ஸோ அந்தளவுக்கு அவர் டெடிக்கேட்டட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ கண்டிப்பாக அவருடைய முதல் படம் வந்து அதுக்காக அவரோட டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க்காக ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் விஷ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக நம்ம வாழ்த்திக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு சீக்ரெட் என்னன்னா, அவருக்கானது வந்து 2வது கல்யாணம். என்னங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவரை பத்தி இவ்வளவு கான்ட்ரோவர்சியா போடுறாங்க. எதனால சொல்றேன் அப்படின்னா, ஒரு 10 வருஷமா எதனால சொல்றேன் அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சினிமாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. சினிமா தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி. சார் இதுக்காகவே நீங்க அடிச்சிரணும் சார். அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து சினிமாவில் டெடிகேட்டடா இருக்காரு. அவருக்கு எப்போ கால் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ட்டேருந்து கால் வந்தா, இல்லை வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்ட்டேருந்து, இல்லை வந்து கேமராமேன் யார்ட்டேருந்து கால் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை அட்டன் பண்ணுவார். அவங்க வீட்டில இருந்து அவங்க வீட்டுக்கார மாட்டேந்து வந்ததெல்லாம் அப்புறம் தான். எல்லாரும் நல்லா செய்கிறாங்க சார். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட். ஸோ 10 இயர்ஸாக அவருடைய ஹார்ட் ஒர்க் இதில் இருக்குது. ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் படம் கண்டிப்பாக ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன். தேங்க்யூ அகைன் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி நன்றி. அந்த 2 சீக்ரெட்ஸும் போட்டு உடைச்சதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தது ஜென்சன் சார், அதாவது ரீசெண்டாக வந்த திரைப்படங்கள் லப்பர் பந்தாகட்டும், நிறைய படங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களோட ரோல் வந்து நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காகவும் வந்து இருந்தது. இந்த படத்தில் உங்களோட ரோல் பற்றி சொல்லுங்கள். வந்திருக்கிற மீடியா ப்ளஸ் எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி. வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நன்றி. சார் வசந்த் சார் வணக்கம் சார். பொன்ராம் சார் வணக்கம் சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். முதல்ல இந்த வாய்ப்பை கொடுத்த கலைக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் என்னோட நன்றி. கலை வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப ஸ்பெஷல். வாய்ப்புங்கிறத விட இதை வந்து கலை எனக்கு தர வேண்டியதே இல்லை. ஏன்னா இந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவர்கிட்டயே அவரை சார்ந்தவங்களே அவங்க டீம்லேயே நிறையா டேலண்ட்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி எனக்கு அதுவும் லுங்கியை கழட்டிட்டு பேண்டை மாட்டி விட்ருக்காரு. அது பெரிய ரிஸ்க்கு தான் என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்தது. பட் அது 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 இதை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சிலர்லாம் சொல்லும்போது அதுதானே வேறு வழி இல்லையே, பண்ணி தான் ஆகணும். அவ்வளோ பெரிய பொறுப்பை நம்ம தலையில் வச்சுருந்தாரு. பயந்துகிட்டே இருப்பேன். ரியோ சாரும் ஆர்ஜே ப்ரோவும் இருப்பாங்க.
ஒரு 3 நாள் அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம உழப்பிக்கிட்டே தான் இருந்தேன் ஒரு 2-3 நாள். சில்லற வேலையெல்லாம் பண்ணி சிலதெல்லாம் மாட்டிக்கிட்டேன். அதெல்லாம் தாண்டி ஒரு 4-5 நாள் கழித்து ஓகே இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த 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 டோட்டல் ஷூட்டுமே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. இது வந்து இந்த மெமரிஸை வந்து நான் ரொம்ப நாள் கேரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சமீபத்தில் சித்து ப்ரோட ஸ்டுடியோவுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்படி ஒரு பூக்கி மியூசிக் டைரக்டரை இத்தனை நாள் பார்க்காம விட்டோமே. க்யூட்டஸ்ட்னா அப்படி ஒரு க்யூட்டு. உங்கள் வாய் எடுத்து என் காதில் வைங்க சார் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கலான் இருந்தது. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான டீமு. அது எப்படி தான் இந்த ரியோ சார் வந்து அவர் கூட இருக்கிறவங்களையே சுற்றி வச்சுக்கிட்டு அத்தனை பேர் டேலண்டாக வேறு இருக்காங்க. அவரோட ஒரு பெரிய ட்ரெயிட்டாகவே நான் பார்க்குறேன். தான் கூட இருக்கிறவங்கள கூட கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறது ஒன்று, அதை எப்படி பண்ணுறதுங்கிறத கிளியராக ஒரு பிளானோட எப்போ பேசினாலும். இப்போ சிலர் சொல்லுவாங்கல்ல, என் கூட இருக்கிறவங்களெல்லாம் நான் வந்து வழி நடத்தி, அப்படி இல்லை தலைவன். அதாவது ஹி ஹேஸ் அ பிளான், ஒரு கிளியர் கட் ஐடியாவோட இதை எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிற எக்ஸிக்யூஷன் பிளானோட வேலை செய்கிறாப்புல. ரியோ சாரோட ஃப்யூச்சர் வந்து அவர் நினைக்கிற மாதிரி இல்லாமல் ஆர்ஜே ப்ரோ நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தலைவன் வந்து கண்டரோலே எடுத்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் இருப்பார். பட் எனக்கு அது ஆசையே இல்லை. அவர் ஸ்டார் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அவரை மாதிரியே நானும் ஆசைப்பட்றேன். கொஞ்ச நாள் பழகின எனக்கே இது இருக்குன்னா, கூடையே இருக்கிற இவங்க கூடையே இருக்கிற எத்தனை பேர் எவ்வளோ பேஷனேட்டாக வேலை செய்கிற இத்தனை பேர் இவரை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கலை, உங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப முக்கியமான படங்கிறத தாண்டி இந்த படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஊர்ஜிதமாக நம்புகிறேன். ஏன்னா சும்மா ஜஸ்ட் பை வாழ்த்துக்காக சொல்லலை. ஸ்கிரிப்டு சிவா சார் எழுதின ஸ்கிரிப்டை நான் ஃபஸ்ட் டைம் கலை எனக்கு கொடுக்குறாரு. படிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து எனக்கு சினிமாவை பற்றி எல்லாம் அப்படி சொல்ல, பட் ஜனரஞ்சகமாக நம்ம பார்ப்போம்ல, படம் என்ன படம் நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படுறோமோ அதுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இருந்தது. அதை கரெக்டாக கேப்டிவேட் பண்ணி பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு. சரியான ஆர்டிஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்காரு என்னை மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். யாருக்காக இல்லாட்டியும் எங்கள் எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து நகர்ந்துடலாம் சீக்கிரமாக. கலைக்கு அப்படி இல்லை, இது கலைக்காக பெரிய வெற்றியாக இது அமையணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. சின்ன படங்களுக்கு எப்போவுமே உங்களை தான் நாங்கள் சார்ந்திருக்கோம். அதை நீங்கள் எப்போவுமே பண்ணியிருக்கீங்க, இந்த தடவையும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். 31ஆம் தேதி கண்டிப்பாக பாருங்கள், நீங்களும் பார்த்துருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்புக்கும் இந்த மேடைக்கும். எவ்வளோ சூப்பராக நீங்கள் நடிக்கிறீங்களோ அவ்வளோ சூப்பராக செம்மையாக வந்து பேசுகிறீங்க. அவர் பூக்கி மியூசிக் டைரக்டர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவரே ப்ளஷ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அவருக்குமே ஆல்ரைட். நீங்கள் ஏதோ சில்லற விஷயம் பண்ணி மாட்டினீங்க அப்படின்னு சொன்னீங்களே விக்கி கிட்ட, அது என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, அது நம்ம ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம கிளியராக இருக்கிறோம் அப்படின்ட்டு மீசையை வந்து என்னன்னா நம்ம மூஞ்சியில் அது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக வச்சுக்கணும்னு நான் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ண போய் இந்த பக்கம் வெட்டிருச்சு, பறக்கணும் அங்கே மட்டும் போயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நான் மையை வச்சு ரெடி பண்ணிட்டேன். இந்த ரியோ சாரோட பெரிய பிரச்சனை என்னன்னா, தான் வேலையை தாண்டி எல்லாரும் வேலையும் பார்ப்பாங்க. எல்லாரும் அங்கே ஒருத்தங்க கண்டினியூட்டி அங்கே மிஸ் ஆகுதுரா அப்படிம்பாரு. இப்போ நான் எப்படி பக்கத்துலேயே நடிக்கிறேன். நான் வந்து ஒரு 2-3 நாள் எனக்கு தெரியல அதெல்லாம். பட் நான் வந்து அந்த மையெல்லாம் போட்டு இந்த மேக்கப் பண்ணாக்கிட்ட வந்த உடனே போய் கரெக்டாக பண்ணிட்டேன். பண்ணி நடிச்செல்லாம் முடிச்சிட்டேன். ரியா சார் கூப்பிட்டு அவன் கண்டுபிடிக்கல அப்படின்னாரு. என்ன அப்படின்னு, இல்லை அந்த மீசையில் அப்படி பண்ணியிருக்கீங்களே அதை கண்டுபிடிக்கல அப்படின்னாரு. அப்படின்னா 2 பேரும் நல்லா ஒரு 2 நிமிஷம் திட்டிகிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அதுதான் அந்த சில்லற வேலை. அண்ட் சாரி, நான் எடிட்டரை விட்டுட்டேன். கேஜி ப்ரோ, லவ் யூ ப்ரோ. ரொம்ப ஹாய் ப்ரோ. இந்த ஸ்பாட்டுக்கே வருவார். கிளாக்கெல்லாம் அப்படி இருக்கணும்னுலாம் சொல்லுவார். கண்டினியூட்டியில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பார். அண்ட் மாதேஷனாவோட டீமு, மாதேஷனாவை விட்டுட்டேன்னா சாரிண்ணா. ரொம்ப 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 எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவர். ஸ்வீட்டான கேமராமேன். என்னை ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க. நான் ரொம்ப சிரமமான விஷயம் வெற்றிகரமாக நடத்திட்டீங்க. அதை இளையராஜா ப்ரோ, யுவராஜ் ப்ரோ, மாதேஷனாவோட டீம் எல்லாத்துக்கும் நன்றி. என்னோட ஏடிஸ் தங்கங்களா, டே விட்டுட்டேன்டா சாரி ப்ரோ, ஹாய் ப்ரோ.
ரொம்ப 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 வேலை செய்கிற மாதிரியே கிளியராக நடிக்கக்கூடிய திறன் பெற்ற ஒரு பிரமாதமான ஏடி டீம் வச்சுருக்காரு. எப்பவுமே பரபரப்பாக இருப்பானுங்க, எந்த வேலையும் நடக்காது. சாமர்த்தியமான ஏடிஸ், பெரிய இயக்குனராக வர்றதுக்கான குவாலிட்டி இங்கேருந்தே உங்களுக்கு கிடச்சிருச்சுடா. தேங்க்யூ, பெருசாக வருவீங்க சரண். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கலைக்கிறாருன்னு நினைக்காதீங்க, உண்மைதான் சொல்கிறாரு. உண்மையிலே நல்லா வேலை பார்ப்பாங்க ஏடிஸ் எல்லாருமே. ஓகே, பிஃபோர் வி சென்ட் யூ ஆஃப், உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய நீங்க பார்த்த பெரிய பாவமான ஒரு ஆண் அப்படின்னா யார் அப்படிங்கறத சொல்லிட்டு குயிக்கா. சார் ஃபர்ஸ்ட் சார் யாரு பாவம் அப்படின்னு? யாரு பாவம் சார்? ஆண்கள் தான் பாவம் சொல்லி. ஆண்கள்ல பர்டிகுலரா இவர் பாவங்க அப்படின்னு யார சொல்லுவீங்க சார்? எனக்கு பொறுத்தவரை எங்க அப்பா பாவம். அப்படியா? எதனால? இல்ல அவ்வளவு பொறுமையா இருந்தாரு எங்க அம்மா கிட்ட. நான் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப ஆண்கள் அப்பயே பாவமா இருந்திருக்கிறார் இல்லையா? எல்லா காலத்துலயும் அவர் தான் பாவம் அப்படின்னு சொல்ல வரீங்க. எப்பயுமே ஆண்கள் தான் பாவங்கிறதுக்கு அடிச்சு சொல்றான்னு சொல்லியிருக்காப்புல ரியோ. ஆண்கள் தான் பாவம். ஓகே, ஸோ நீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஆரம்பத்தில் பெண்கள் பாவமாக இருந்தாங்க, இப்போ பெண்கள் பண்ற வேலையில ஆண்கள் பாவமா மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. உனக்கு என்ன கல்யாணம் ஆகுறியா சார்? ஆயிடுச்சுங்க சார், அனுபவத்துல சொல்றேங்க சார். இல்ல உஷாரா சொல்லிக்கிறேன். ஆமா சார், ரொம்ப சேஃபா இருப்பாங்க. ஆனா பட் இவர்கிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான பதில வந்து எதிர்பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. இல்ல ஒவ்வொரு காலையிலயும் அவனை நான் பாக்குறேன், நான் தான் அது. ஒவ்வொரு காலையிலயும் நான் அவனை பாக்குறேன், நான் தான் அது. என்னை விட பாவம் யாரும் கிடையாது. செல்ஃப் சிம்பத்தைஸ் பண்ணிக்கிங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். நன்றி நன்றி, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ அகைன் எவ்ரிவன். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. ஸோ எடிட்டர் ப்ரோ, நீங்களும் உண்மையாக உங்களுடைய வேலை தான் இங்கே நிறையா ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ப்ரோ. அண்ட் வசந்த் சார், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சார். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் யூர் டைம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்த, அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ண வச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான டைரக்டர். கேளடி கண்மணி, நீ பாதி நான் பாதி, ஆசை, நேருக்கு நேர், பூவெல்லாம் கேட்டு பாரு, இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். லெட்ஸ் வெல்கம் தி அமேசிங் அண்ட் phenomenal director வசந்த் சார் onto the stage please. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் ஃபார் தி இவென்ட் சார். ஸோ படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்க்கு வந்திருக்கீங்க. ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ ப்ளீஸ். ஸ்டார்லாம் கண்டிப்பாக ஆயிடுவார் ரியோ, இதுதான் எனக்கு சொல்ல. எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பேரை பார்த்துருக்கேன் நான், அதாவது இப்படி இருந்தவங்க இப்படி ஆறதை வந்து நாசரோட முதல் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், கல்யாண கதிகளில். நாசர் வந்து முதல் ஷாட் எத்தனை டேக் எடுத்தாருங்கிறது அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா பால்சந்த் சார்கிட்ட நடிக்கிற போது ஒரு சின்ன ஃபியர் இருக்கும் இல்லையா, அப்படி இருந்த நாசர் இப்படியானதை பார்த்துருக்கேன். விவேக்கோட முதல் படத்துக்கு நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், இதெல்லாம் என் குருநாதர்கிட்ட மனதில் உறுதி வேண்டும். இப்படி இருந்த விவேக் அப்படியானதை பார்த்துருக்கேன். நானே வந்து அஜித், சூர்யா, சிம்ரன், ஜோதிகான்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் புதுமுகமாக அறிமுகப்படுத்தின போது அவங்களெல்லாம் இப்படி இருந்து இப்படி பார்த்து இப்படி பார்க்க முடியாத உயரத்துக்கு போகிறதையும் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் சொல்கிறேன், ரியோ எழுதி வச்சுக்கோங்க. பப்ளிக்காக ஆம்பாமாலில் வேற சொல்கிறேன், பெரிய லெவலில் வருவீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் ஜோ. படம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம். அவர் வந்து அவரும் சரி இவங்களும் அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே. ஜோ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். கண்டிப்பாக ஆண் பாவம் பொல்லாததும் எனக்கு பிடிச்ச படமாக இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. நீங்கள் ஸ்வீட் ஆர்ட்லேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஒரே வார்த்தையில் நான் ஏன் ரியோவை பாராட்டுறேன்னு நானே நிறுவுறேன். டயலாக் இல்லாத போதும் ஹி ஆக்ட்ஸ் வெரி வெல். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. நான் அதை பார்த்ததை கவனித்ததை சொல்கிறேன். இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். நிச்சயமாக பெரிய ஹைட்ஸ் போவீங்க. என்னோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஃபார் தட். தட்ஸ் ஹியூஜ். பெரிய ஒரு விஷ் getting it from legendary director. ரொம்ப ரொம்ப பெரிய விஷ் இல்லை. அங்கே இமோஷனல் ஆகிட்டாங்க ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அங்கேருந்து. இல்லை சார், ஒரு தடவை நேரில் போய் மீட் பண்ணேன். நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நான் சில மொமெண்ட்டில் அந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன். அந்த ஃபோட்டோ போடுறதுக்கு ஒரு நேரம் வரும் போடணுன்ட்டு. சாரை நேரில் மீட் பண்ணப்போ அவர் சார் இது ஸ்டேஜில் சொல்லுவீங்கன்னு நினைக்கல சார். வீட்டில் கூப்பிட்டு சாரோட வீட்டுக்கு போய் பார்த்தப்ப
ரொம்ப விஷ் பண்ணார். எனக்கு என்னன்னா சினிமாவில் நம்ம பார்த்து ரசித்த நிறைய பேரை நேரில் பார்க்கணும், அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைப்போம். அதில் ரொம்ப முக்கியமாக பாலச்சந்தர் சார். ஸோ அவரை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நடக்கல, ஆனால் இவரை பார்க்கும்போது எனக்கு ஏதோ அவரை பார்த்துட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு கிடச்சிது. ஸோ அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணார், அவ்வளோ பாசிட்டிவாக என்கிட்ட ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சார். ஒரு படத்தை ஐ மீன் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு கல்ட்டு ஃபிலிம் 2 கல்ட்டு ஃபிலிம் பண்ணுருவாங்க ஒரு டைரக்டர் அப்படின்னு 10 படம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதில் ஒரு 2 கல்ட் இருக்கும். சார் எடுத்தது எல்லாமே கல்ட்டு, அப்படி ஒரு டைரக்டர். ஸோ அப்படி ஒருத்தர் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது அது பெரிய பிளஸிங். சினிமாவில் நான் சேர்த்து வைக்கிறது இதுதான் நான் நம்புகிறேன். ஸோ அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இங்கே வந்து எங்களை ப்ளஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அன்னைக்கு அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னேன், சொல்லிடுவா வேணாமா? ஓகே, இன்னைக்கு ஏதோ வேஸ்டிலாம் வந்திருக்காரு. லவ்லி லவ்லி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பையன் இவர் வந்து பிளாக் ஷீப்னாலே என்னென்னா, நான் வந்து எப்பயுமே ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ் இருக்குது இங்கிலீஷில், இன்டென்ஷன்ஸ் டு ரியாலிட்டி இஸ் பவர். அதாவது இன்டென்ஷன்ஸ் டு ரியாலிட்டி இஸ் பவருங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேஸ். நிறைய நினைக்கிறோம், ஒரு நாளைக்கு காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நினைக்கிறோம். எதை நீங்கள் செயல்படுத்துகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும். அதுக்கு வந்து பிளாக் ஷீப் வந்து ஒரு உதாரணம். எனக்கு விக்னேஷ் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம், அவங்க இதில் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசராக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக இந்த பையனை அங்கேருந்து எனக்கு தெரியும். ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐ ஆம் விஷிங் யூ. எல்லோரும் ஏற்கனவே என் காதில் ரகசியமாக ப்ரொடியூசர் வரைக்கும் சொல்லிட்டாங்க, படம் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குன்னு. ஐ ஆம் வெரி ஹாப்பி. சூப்பர் ஹிட் ஆகட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி விழாவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். அண்ட் ப்ரொடியூசர் சக்திவேலனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கு இந்த மாதிரியான படங்கள் நீங்கள் நிறைய பண்ணணும், நிறைய இந்த மாதிரியான டீமை என்கரேஜ் பண்ணணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் இதோட கீழே இறங்கிடுறேன். கடைசியாக ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் அவங்கள ஏமாறுற மாதிரி தான் சொல்வேன். அதனால அந்த கேள்வி அவங்க என்ன கேட்க வேண்டாம், நான் இறங்கிடுறேன். பதில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ற பதில் உங்களுக்கு வந்து, நான் பெண்கள் தான் பாவம் கட்சி. கையை கொடுங்க சார், கையை கொடுங்க. தேங்க் யூ so much. A lot means a lot to us. அடுத்ததாக மேடைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் வந்து அழைக்க போறோம். இந்த படத்தோடைய ஹார்ட் பீட், ரிதம் அண்ட் இமோஷன்ஸ் எல்லாமே இவர்னால தான் அப்படின்னு வந்து கண்டிப்பா சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அக்கா தம்பி இமோஷன்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு சாங் போட்டிருக்காரு. கம்பெனிக்கா இல்லைங்க, உங்களுக்கு மாசம் ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுத்து உங்களை தனியாக கூப்பிட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தான் வந்து நினச்சிருக்கோம். முன்னாடி வந்துடுங்க. ஓகே, ஸோ இவ்வளோ மாதம் உங்களை வந்து கூப்பிட்டுருக்கல, பட் அவர் க்யூட்டாக உங்களை பூக்கி மியூசிக் டைரக்டர் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆக்சுவலி தட் ஆல்சோ சூட்ஸ் யூ வெல்லுங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கேன். அண்ட் வெரி எக்ஸைட்டட் ஃபார் ஆண்பாவம். அதாவது ரிலீஸ் ஆன எல்லா பாடல்களும் இப்போ வரைக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்காக சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. 2 பாடல்கள் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த பாடல் உருவான கதையை பற்றி சொல்லுங்கள். ஒரு ஸ்டோரி இருக்கும் கண்டிப்பாக, ஒரு பாட்டுக்கு பின்னாடினா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பாடல்கள் உருவான கதையை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரியோனா வந்து எனக்கு கண்ணவீசி சாங்லேருந்தே தெரியும், ஷார்ட் ஃபிலிம்லேருந்து. ஸோ எப்பயுமே வந்து அவர் ஜெயிக்கணும், அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த ரூட்டிங் ஃபார் சக்ஸஸ் வந்து எல்லா படத்துலையும் அவர் என்னை ட்ரெஸ் பண்ணி சூஸ் பண்ணும்போது நான் திருப்பி அவருக்கு ஒரு சாங் அதுக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணும்போது தான் அது உருகி இப்போ அடுத்து ஜோடி பொருத்தம் நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் மெனி மோர் பண்ணணும். நீங்கள் எப்படி அவர் உருகி ரசிக்கிறதுனால தான் அந்த உருகி அப்படி பாடலாம் போடுறீங்களா? அவர் என்னை உருகி ரசிக்கிறாரு ஒரு அண்ணனா. ஸோ அப்போ அவர் தானேங்க மியூசிக் போடணும். அவர் லிரிக்ஸ் கூட எழுதியிருக்காருல்ல. அதை ஞாபகப்படுத்திட்டீங்க. அது ஏங்க ஞாபகப்படுத்திருக்கீங்களா? அப்போ அதுக்கு ஒரு கதை இருக்கு. எல்லா படத்துலையும் வந்து ஒரு பாட்டு வந்து தம்பி ஒரு பாட்டை ஒதுக்கி வச்சுது அப்படின்றவாரு எழுதுறதுக்கு. இப்போ பாடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது அடுத்த சர்ப்ரைஸா வரும். இல்ல இதில் பாடி இருக்கீங்களா ரியோ? ஓ, அது வெளியாயிருக்கா?
இல்ல வெளிய வர விடல, சில பேர் விட மாட்டேன்ட்டாங்க. பட் ஐ திங்க் நெக்ஸ்ட் மூவிக்கு நீங்க அவரை பாடம் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஹீரோனால என்ன முடியாது, அவர் நடிப்பாரு, லிரிக்ஸ் வேண்டாம், என்கரேஜ் பண்ணாதீங்க, அவர் கெடுக்காதீங்க. கண்டிப்பா நம்ம பாடியே ஆகணும், அவரோட ஃபேன்ஸோடைய கோரிக்கை அது. ஓகே ஓகே, 2 பாடல்கள் ஆல்ரெடி சூப்பர் ஹிட்டா வந்துட்டு இருக்கு. அடுத்த 3வது பாட்டு எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க? 3வது பாட்டு இன்னைக்கு ஈவினிங். இப்போ ஈவினிங்கா? இப்போ ஆல்ரெடி ஈவினிங் தான், நைட்டே ஆக போகுது ஆயிடுச்சு, லைவ் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு நம்ம ரிலீஸ் பண்ற பிளான்ல? 6 மணி. 6 மணி. பட் ஆல்ரெடி 6 மணி ஆயிடுச்சு. நம்ம இங்கே இந்த இடத்துல பிகாஸ் டீம் எல்லாம் இருக்கிறதுனால இங்கே ரிலீஸ் பண்ணிடலாமா சார்? கண்டிப்பா. 3வது பாடல். ஓகே, so I request the team to kindly join us on stage please. நம்ம படத்தோடைய 3வது பாடல் இப்போ வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். I'd like to welcome Rio, Malavika and a director Kaliyarasan Thangavel sir. Music already இருக்காங்க RJ Vignesh Kant and we'd like to welcome